Good morning Shantini. Good morning Kirti. இன்னைக்கு ஃப்ரைடே ரொம்பவே பிரகாசமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீ எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப சூப்பரா ஃபீல் பண்றேன் கீர்த்தி. அதே மாதிரி நான் சூப்பரான ஒரு டாபிக்கோடயும் வந்திருக்கேன். அப்படிப்பட்ட டாபிக் என்ன? நம்ம பிரான்ஸ்க்கு வந்து நிறைய பேர் போயிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்த பார்க்காம வந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மான்யூமெண்ட், ஒரு லவ் சிம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், நம்ம இன்னைக்கு ஈஃபில் டவர் பத்தி தான் பேச போறோம். பட் வந்து ஈஃபில் டவர்ல வந்து நம்ம என்ன நினைப்போம், இது லவ் சிம்பிள், இதுக்கு முன்னாடி என்னப்பா இருக்க போகுது, கட்டியிருக்காங்க, சும்மா இதுக்கோ கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைப்போம். பட் இதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு, ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸும் இருக்கு இதை பத்தி. ஸோ அதை பத்திலாம் பேசுறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு குட் மார்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா, நானும் ரொம்பவே ஈகரா காத்துட்டு இருக்கேன். எனக்கு ஒன்று ரெண்டு சின்ன விஷயங்கள் ஈஃபில் டவரை பத்தி தெரியும். அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சூப்பரான குட் மார்னிங் சொல்லலாம். நேர்கள் அனைவருக்கும் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, ஈஃபில் டவரை பத்தி கேட்டு நான் ரொம்பவே வியந்த விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா, இது வரைக்கும் உலகத்திலேயே ஒரு மனுஷனால உருவாக்கப்பட்ட ஹைட்டான விஷயம் எதுன்னு கேட்டா ஈஃபில் டவர் தானா. அதோட ஹைட் என்னன்னு பார்த்தனா 320 மீட்டர்ஸா. அப்பா, அது மட்டும் இல்லாம 7 வருஷத்துக்கு ஒரு முறை துரு பிடிக்காம இருக்கணுன்றதுக்காக 50 டன் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்றாங்களாம். அதுக்கே எவ்வளவு வருஷம் ஆகும்? ஒரு வருஷம் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணுவாங்களா அந்த ஈஃபில் டவரா? தெரியலையே. கண்டிப்பா. அப்ப அவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இல்லையா? சரி, இதை தொடர்ந்து இன்னைக்கான நல்ல நேரம், ராகாலம், குளிகை, யமகண்டம் போன்றவை பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 10/4/2015 வெள்ளிக்கிழமை, ஜெயவருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:08 ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி சஷ்டி. பூராடம் நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுப பூரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, பகல் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. அமிர்த சித்த யோகங்கள் கூடிய சுபதினம். இன்று ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ கீர்த்தி, இன்னைக்கு ஈஃபில் டவர் பற்றி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா வந்து, நான் ஒரு தடவை ஃப்ரான்ஸ் போயிருந்தப்போ வந்து ஈஃபில் டவர் போயே ஆகணும். ஆக்சுவலி டிக்கெட்டே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாலாம் நச்சரிச்சு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது மேலே வந்து 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு நேமில் வந்து ரெஸ்டாரண்ட் இருந்தது. சரி, ஓகே, அங்கே வந்து அதுக்கும் டிக்கெட் வாங்கணும். அதுக்கு வந்து அந்த விண்டோ சீட் வாங்குறதுக்கு வந்து நம்ம எப்படி பஸ்ஸில் வந்து இந்த ஜன்னலோட சீட் வாங்குறது, அந்த சீட் அப்படி சொல்ற ஆமாம், அந்த மாதிரி வந்து இந்த விண்டோ சீட் வந்து அந்த ஐஃபில் டவரில் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ஸோ அது யூஸ்வலாக வந்து லவ்வர்ஸ் தான் விரும்பி கேட்பாங்க. நீங்கள் என்ன ஃபேமிலியாக வந்திருக்கீங்க மேடம், நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. இப்படி எப்படியே அடிச்சு பிடிச்சி க்யூவில் நின்று வாங்கிட்டோம் அந்த டிக்கெட்டை. வாங்கிட்டு மேலே போகும்போது வந்து எலிவேட்டரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு சர்டன் மிடிவல் லெவலில் வரைக்கும் எலிவேட்டரில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க உட்காந்து சூப்பராக அந்த அங்கே வந்து 8 o'clock தான் சன்செட் ஆகும். 7:30 8 தான் ஆகும். ஸோ நாங்கள் ஏர்லி டின்னர் சாப்பிட்டோம். ஸோ ஏர்லி டின்னர் சாப்பிடும்போது சூப்பராக வந்து ஃபுல் சன்லைட்டில் வந்து ஃபுல் ஃப்ரான்ஸே தெரிஞ்சது அங்கேருந்து. ஸோ எனக்கு தான் அந்த விண்டோ சீட் கொடுத்தாங்க. ஸோ சூப்பராக உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்பி வந்தேன். அப்படின்னா அந்த விண்டோ சீட்டுக்கு அடம் பிடிச்சவன் நீ தானா? ஆமாம், உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சொல்லியிருக்கேன். பட் நான் ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இது நான் நினைக்கிறேன்னா, 7:30 8 தான் சன்செட்டே நடக்குமா? ஆமாம், யூஸ்வலாக வந்து அந்த யூரோப் கண்ட்ரீஸ்லாம் மோஸ்ட்லி வந்து 7:30 8 தான். ஃப்ரான்ஸில் வந்து அது சம்மர், நாங்கள் போன டைம் வேறு. ஸோ 7:30 8 o'clock அந்த டைம் தான் சன்செட் ஆச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருக்கேன். நான் ஃப்ரான்ஸுக்கு போகிறது எப்போ நடக்குதுன்னு தெரியல. பட் அடுத்த செக்மெண்ட் நமக்காக காத்துட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா டாக்டர் பாலசாண்டில்யன் சினிமாவில் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது, அந்த ஸ்டடீஸை எப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக சொல்ல வந்திருக்காரு. இது கைரான் வழங்கும் யுவா. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you.
hello, good morning. Welcome to Chiron வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவ சக்தி. தினந்தோறும் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வித்தியாசமான டாபிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நம்ம நிகழ்ச்சி மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு இண்டஸ்ட்ரி பத்தி நம்ம பேச போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த இண்டஸ்ட்ரியில என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு, இதுல என்னென்ன மாதிரி சவால்கள் முக்கியமா யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி இன்னைக்கு பேச போறோம். ஸோ இதை பத்தி நமக்கு நிறைய சொல்றதுக்காக நம்ம தாட் லீடர் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் டாக்டர் பாலசாண்டிலன் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து ஊர்லேருந்து நான் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு கிளம்பி வருவாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபியூச்சர் இருக்கா, அவங்க வரது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு நல்லது நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இதில் பல வருடங்களாகவே முன்னுதாரணங்கள் இருக்குது. வெளியூர்லேருந்து தமிழ்நாட்டை ஓடி வருது, சென்னைக்கு ஓடி வருது. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வீட்டுக்கு சொல்லாமல் வந்தவங்க இருக்காங்க, வீட்டோட அனுமதி பெற்று வந்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லோருக்குமே வந்து ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்கும்போது வீட்டில் வந்து ஓகே பண்ணுவாங்க. முதல்ல வந்து சினிமா துறைக்கு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே சினிமா துறை அரசியல் அப்படிங்கும்போதே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அதில் சினிமாவில் இன்னுமே கூட எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. அங்கே வந்து பையன் கெட்டு போயிடுவானோ அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள் தான் அதிகம். அவன் பிரபலமாவானா, பணம் சம்பாதிப்பான் அப்படிங்கிறத விட இந்த துறையில் இருக்கக்கூடிய நிறைய கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கும்போது பெற்றோருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். அதனால் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஆண்கள் போவதை விட பெண்கள் போகும்பொழுது ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா பெண்கள்ங்கும்போது அதுக்கு ஒரு ஸ்டிக்மா வந்துடும், வேணா சினிமாவில் நடிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி. குறிப்பாக வந்து அந்த மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு வீடு கிடைக்காது, கல்யாணம் ஆகாது, பல எதிர்கால பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதே துறையை சார்ந்தவங்க வேணால் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், சொந்தமாக வீடு கட்டலாம், ஒரு வாடகைக்கு போகிறதோ எல்லாமே வந்து அந்த காலத்துலேருந்தே, அது பாரதி ராஜா சார் காலத்துலேருந்து தொடங்கி இன்றைக்குமே அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் கிராமத்துலேருந்து நம்ம சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. பல வாய்ப்புகளை வந்து கஷ்டப்பட்டு பல ஸ்டுடியோஸ்லாம் தட்டி வாங்கியிருக்காங்க. பட் அந்த நிலைமை வந்து இன்றைக்கி ரொம்ப மாறி இருக்கு. இன்றைக்கி வந்து ரொம்ப லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸு, ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸு, குறும்படங்கள் எடுக்கிறாங்க. டிவியில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது திறமை உள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. வெறும் நடிப்பு மட்டும் கிடையாது. இப்போ நடிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு முறையாக வந்து படிக்க வேண்டியிருக்கு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம். இப்போ நம்ம எஸ்ஆர்எம் குரூப்லேயே சிவாஜி ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்னு இருக்குது. அந்த மாதிரி அந்த நடிப்பு துறை சார்ந்த எத்தனையோ படிப்புகள் இருக்குது. இன்றைக்கி எலக்ட்ரானிக் மீடியா, விஷுவல் மீடியா இதெல்லாம் படித்தவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நடிப்பு துறையை தாண்டி இந்த நடிப்பு சம்பந்தமாக இல்லாத உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க, எடிட்டர் இருக்காங்க, உங்களுக்கு லைட்மேன் இருக்காங்க, டான்ஸர், கொரியோகிராஃபர், சிங்கர், லிரிசிஸ்ட், கதை இலாக்கா, ஒவ்வொரு துறையிலுமே இன்றைக்கி வந்து யாரெல்லாம் பத்திரிகை துறையிலும் வேறு சில துறைகளும் இருந்தார்களோ அவர் எல்லாருமே இன்றைக்கி திரைத்துறைக்கு வந்துட்டாங்க. அது பாலகுமாரன் சாராக இருக்கட்டும், அது வந்து சுபாஷ் சாராக இருக்கட்டும், சுஜாதா தான் தொடங்கி வச்சாங்க. இன்றைக்கி எல்லோருமே தடம் பதித்தவர்களாக இருக்காங்க. சிவசங்கரி அம்மாவோட படத்தில் வந்து கால் பதிச்சிருக்காங்க. அதே மாதிரி நாடகத்துறையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ, அது வந்து எஸ்வி சாஸ்னா ஐயாவில் தொடங்கி யாரெல்லாம் நாடகத்துறையில் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு பதிவுகளை உண்டாக்கியிருக்காங்க. சினிமா துறை வந்து இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, தமிழில் வந்து அதிகமான படங்கள் எடுக்கிறாங்க. ஒரே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா, முன்னெல்லாம் வெற்றிகரமான 300 நாள் அப்படிம்பாங்க. இன்றைக்கி வெற்றிகரமான 10வது நாள் அப்படிங்கும்போதே வந்து முடிஞ்சு போகுது. அதற்கான காரணம் என்னென்னா, ஒரே நாளில் சைமல்டேனியஸாக பல இடங்களில் வந்து வெளியிட முடியுது. ஆனால் சிறிய படங்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த துறைக்கு வருவதற்கு நிறைய திறமைகள் இருப்பவர்கள் மட்டுமே நீடித்த வெற்றியை பெற முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 4-5 படம் நடித்து முடித்த உடனே அவங்களுக்கு வந்து மார்க்கெட் போயிடும். அது ஒரு கேர்ளாக இருந்தால் டக்குன்னு ஒரு அம்மா இடத்துல வரீங்களா, அக்கா இடத்துல வரீங்களா, அண்ணி இடத்துல வரீங்களான்னு கேட்பாங்க. அதே பாயாக இருந்தாலுமே கூட நிறைய போட்டிகள், அவரை போன்ற நிறைய பாய்ஸ் வந்து வருவாங்க. ஸோ அதே மாதிரி பாடல் ஆசிரியர்களுக்குமே நீ நிறைய போட்டி இருக்குது. இசைத்துறையிலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்கஸ்ட் அனிருத்தா இருக்கட்டும், கிப்ரன் சாராக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து மிகப்பெரிய சாதனைகளை பண்ணுறாங்க. அது வந்து பாரம்பரியமாக கர்நாடக துறையில் இருக்கக்கூடிய விக்கு விநாயக் ராம்சான்லாம் மியூசிக் டைரக்டராக வந்திருக்காங்க. ஸோ வந்து எடிட்டிங், அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஆகட்டும், ஆன் த ஸ்க்ரீன், ஆஃப் த ஸ்க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, 2 துறையிலுமே எக்கச்சக்கமான புதிய ஆட்கள் வந்திருக்காங்க. ஸோ சார், நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அப்பாற்பட்டு சென்டிமெண்ட், லக் இதெல்லாம் ஒரு மேஜர் ஃபேக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த இண்டஸ்ட்ரியில்? டெஃபினட்டாக சென்டிமெண்ட், லக் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டைட்டில் சாங்கை இவங்க தான் பாடணும், இந்த பாடல் வரியை வந்து இவங்க தான் எழுதணும், இந்த பாடல் வந்து இவங்க தான் பாடணும், இந்த இடத்துல தான் பதிவு பண்ணணும், அந்த ஓப்பனிங் ஷாட் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர் சாருடைய படங்கள் எல்லாமே 9 எழுத்துக்களில் வரும். ஸோ அது எத்தனாம் தேதி ரிலீஸ் பண்ணணும்,
எல்லாத்துக்குமே வந்து சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. லக் அப்படின்னு பார்க்கும் பொழுது சப்போஸிங் ஃபஸ்ட்டு படம் வந்து அவங்களுக்கு சரியாக ஓடலை கொல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்களை வச்சு அடுத்த படம் போகலாமா, ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க, அது வந்து சரியாக வராது. சில பேருக்கு வந்து எடுத்த உடனே ஒரு குணச்சித்திர வேடம் வந்து கிடச்சிருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதலில் தோல்வி பெறக்கூடிய ஒரு பெண்ணாவோ ஆணாகவோ இருந்து அந்த படம் ஹிட் ஆகிடுச்சின்னு சொன்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் எல்லாமே காதல் தோல்வியாகவே அவங்களுக்கு வந்து அமையும். அதுக்குமே நிறைய உதாரணங்கள் வந்து இன்றைக்கி இருக்குது. அப்போ வந்து அவருக்கு ஒரு பெரிய மொனாட்டனஸ் ஃபீலிங் வந்து வந்துடும். ஓகே, நம்ம இதுக்கு தான் லாய்க்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்புறம் வந்து ஒரு பிரேக் எதிர்பார்த்துட்டு இருப்பார். அவருக்குள்ள மிகப்பெரிய திறமைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு சில விஷயங்கள் கூட அவரால் பண்ண முடியும். அப்படி இருக்கும்பொழுது தான் நம்ம சத்யராஜ் சார் வந்து ரொம்ப நாளாக வில்லனாகவே நடித்து வந்து ஹீரோவாக வந்தார். ரஜினிகாந்த் சார் பார்த்திங்கன்னா ஹீரோவாக வந்து வில்லனாக வந்தார், வில்லனாக வந்து ஹீரோவாக வந்தார். இப்போ கமல் சார் கூட நிறைய படங்களில் வந்து வில்லனாக நடிக்கிறாங்க. லேடிஸ்லேயுமே கூட வந்து இன்றைக்கி காமெடி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இல்லை. படங்களில் வந்து பாடல் எழுதுவதற்கோ பதிவு பண்ணக்கூடிய சினிமாட்டோகிராஃபர்ஸ், அப்புறம் கவிஞர்கள், அப்புறம் வந்து எழுத்தாளர்கள், இயக்குனர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அதாவது குறிப்பிட்டு விரலிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து இருக்காங்க. எல்லோருமே இந்த துறைக்கு வந்து தேவைப்படுறாங்க. வயதானவர்களும் தேவைப்படுறாங்க, இளைஞர்களும் தேவைப்படுறாங்க. இன்றைக்கி வந்து உன்னிகிருஷ்ணன் சாருடைய அந்த பெண் உத்ரா முதல் பாட்லேயே நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இதை தொடர்ந்து நம்ம கூட ஒரு ஃபேமஸ் சினிமா பர்சனாலிட்டி வந்து ஜாயின் பண்ண போறாரு. பட் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது கைரான் வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவ சக்தி. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வெல்கம் பேக் டு கைரான் வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவ சக்தி. நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். எஸ், நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில என்னென்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு, அதுல என்னென்ன யங்ஸ்டர்ஸ் சவால்கள் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி பேசுறதுக்காக பிரேக்குக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஃபேமஸ் சினிமா செலிபிரிட்டி நம்மளோட இணைய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். எஸ், இப்போ அவர் வந்திருக்காரு. அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் மொத்தம் 2500 பாடல்கள் வந்து சினிமாக்காக எழுதியிருக்காரு. இப்போ வந்து ஆக்டர் ஆயிட்டாரு, ப்ரொடியூசர் ஆயிட்டாரு, நாவல் ரைட்டர் ஆயிட்டாரு. எஸ், இப்போ நம்ம கூட கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் எப்படி சினிமா துறையை தேர்ந்தெடுத்தீங்க, கவிஞரானு நீங்கள் எப்போ நினச்சிங்க? இல்லை, நான் நினைக்கல. எப்படி வந்து கண்ணாடி பார்த்தபோது மீசை முளைத்தது தெரிஞ்சதோ அதே மாதிரி எனக்குள்ளே இருந்த கவிதை வந்து என்னுடைய வாத்தியார்களும் என்னுடைய நண்பர்களும் கண்டுபிடிச்சதும். நண்பர்களுக்கு காதல் கடிதம் எழுதி கொடுக்கும்போது அதுக்குள்ளே கவிதை ஒளிஞ்சிருக்குங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்காக வேண்டி என்னுடைய வாத்தியார் எல்லாத்துக்கிட்டையுமே கெட்ட பேர் வாங்கினேன். பெஞ்சு மலை ஏறி நிற்க வச்சாங்க. அந்த ஒரு சூழலில் வந்து தான் நான் கவிதை எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அதற்கு பிறகு அந்த கவிதையை தூக்கிட்டு சினிமாவுக்கு வரணுமாங்கிறது கூட எனக்கு தெரியாது. சினிமா பாட்டு எழுதுறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு இருந்தது. ஆனால் என்னன்னா, பட்டுக்கோட்டையுடைய பாடல்களை கேட்கும் பொழுது எனக்காக வேண்டி ஒருத்தன் எவனோ எழுதுறானே, என் ஊருக்காக, என் மக்களுக்காக, என்னுடைய விவசாயத்துக்காக, எங்களுடைய ஆடு மாடுகளுக்காக, எங்களுடைய வாழ்க்கை முறைக்காக எழுதும்போது பரவாயில்ல, இப்படிலாம் கூட எழுதலாம்ல. ஏன்னா கவிதைனா ஒரு வேறு ஏதோ ஒரு தேவலோகத்திலேருந்து வந்து இறங்கினது மாதிரியும், தேவதைகளை வர்ணிக்க, பூக்களை வர்ணிக்க, வெறும் அழகியலை சொல்வதற்கு மட்டுமே கவிதையை பயன்படுத்துவாங்களோ, அல்லது தெய்வங்களை வந்து நம்ம வந்து பாடுவதற்கு மட்டுமே புராணங்களில் பயன்படுத்தினாங்களோ அப்படிங்கிற ஒரு பிரமிப்பை உடைச்சது வந்து பட்டுக்கோட்டையுடைய வரிகள். மண்ணையும் மக்களையும் வேர்வைகளையும் எழுதும்போது தான் பரவாயில்ல, வாழ்க்கை முறையை கவிதையில் பதிவு பண்ணலாங்கும் போது தான் அந்த கவிதை மேலே எனக்கு மிகப்பெரிய நாட்டம் வந்தது. மட்டும் இல்லை, ஒரு சில பேர் மட்டுமே எழுத முடியுன்ற ஒரு பிரமிப்பு இருந்தது. கண்டிப்பாக, நிச்சயமாக கேட்டிங்கன்னா இப்போ கூட நான் எல்லாத்துட்டையும் சொல்கிறதுன்னா, கவிதைன்னு இன்றைக்கி வந்து 4 வார்த்தையை மாற்றி போட்டாவே கவிதைன்னு சொல்லிக்கிறாங்க. கவிஞர்கள்னு எழுதியிருக்காங்க. இப்போ கூட நானே கூட கவிஞர்னு சொல்கிறதுல கொஞ்சம் வெட்கப்படுறேன். அதுக்கான தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஒரு காலத்தில் கவிஞர்னு போட்டுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாலம் இருந்தது, ஒரு களம் இருந்தது. எல்லா துறையிலையும், தமிழ் துறைகளில் எல்லா துறைகளையும் மேம்பட்டவர்கள் ஒரு 15 பேர் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் பழங்களாக இருக்கும். இலக்கியத்திலும், இலக்கணத்திலும், சந்தத்திலும், தொடையிலும், வந்து சங்க இலக்கியங்களிலும் எல்லாத்தையுமே தேர்வு பெற்றவர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மத்தியில் ஒருத்தன் வருவான். வந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. அந்த தலைப்பில் உடனே நீங்கள் கவிதை பாடணும். கவிதை பாடும் பொழுது எந்த இடத்துலையும் இலக்கணம் பெறக்கூடாது, இலக்கியம் பெறக்கூடாது, ஆசு கவியாக இருக்கணும். இதை கூட வந்து இதில் மலையாளத்தில் சொல்லுவாங்க நிமிட கவி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு கவிதையை அந்த அவையில் நீங்கள் சொல்லி நிரூபித்த பிறகு ஆய்வு பண்ணி கண்ணா பண்ணான்னு கேள்வி கேட்பாங்க. அந்த 15 புரவலர்கள், அந்த புலவர்கள் கேட்பாங்க.
அதெல்லாம் ஜெயிச்சு வந்தால் தான் மறுநாள் தான் நீங்கள் கவிஞர்னு போட்டுக்கணும். அது வரைக்கும் போடவே கூடாது. இந்த கவிஞருங்கிற ஒரு அடைமொழியை போட்டுக்கிறதுக்கே அவ்வளோ டெஸ்ட் நடந்துச்சு. அந்த காலம் மலையேறி வார்த்தைகளை அழகா சொன்னாலே நீ கவிஞர்னு போட்டுக்கிறங்கிற ஒரு திறமையை வந்து எளிமைப்படுத்தி கொடுத்தது சினிமா. அழகான வார்த்தைகளை எளிமையாக வரிசைப்படுத்தினார். ஒண்ணுமே இல்லை. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் எழுதுறத திருப்பி எழுதுனா அதை கவிதைன்னு சொல்லிடுறோம். நம்ம கவிதைகளுக்கும் ஒரு அழகியல் இருக்கிறது. சொல்லும் பொழுது அட அப்படின்னு சொல்லணும். 2 வரியில் கூட எழுதலாம், ஆனால் 10 வரியில் எழுதலாம், 100 வரியில் எழுதலாம். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோணணும் மனசுக்குள்ள. அதுதான் கவிதை. ஆமாம், கண்டிப்பாக இருக்கணும். அந்த வகையில் தான் நம்ம வந்து கவிஞனாகணுங்கிற ஆசை எனக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ ரொம்ப எளிமையான கவிதைகள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? ரொம்ப ஈஸியாக இருந்ததா அவங்க ட்ராவல்? எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட சொல்ல போனால் எல்லா பேருமே திட்டமிட்டு வந்திருப்பாங்க சினிமாவுக்கு. நான் திட்டமிடலை. நான் வந்து பட்டுக்கோட்டையை நேசிக்கிற அதே காலகட்டத்தில் தான் கண்ணதாசனையும் நேசித்தேன். கண்ணதாசனுக்கு பிறகு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வைரமுத்து. சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா புதுக்கவிதைகளை பாடலாக மாற்றலாம் என்கின்ற எண்ணத்தை வந்து சொன்னது வந்து நான் காமராஜன், மு மேத்தா. இவர்களுக்கு பிறகு அந்த புதுக்கவிதையை மாற்றி ஜெயித்தவன் வந்து வைரமுத்து. எனக்கு பாரதியை ரொம்ப பிடிக்கும். அப்போ பாரதிக்கு பிறகு ஒரு ஆண்மையுள்ள கவிஞன் வரமாட்டானா அந்த திரையுலகத்துக்கு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தை வந்து வைரமுத்துடைய ஒரு வரி என்னை புரட்டிப்பட்டது. என்னை தேடும் மேகம் சபை வந்து சேரும், செவியில் விழுமோ ஊமையின் ராகம். இந்த ஒரு வரியை கேட்ட உடனே மீண்டும் ஒரு பாரதி வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தான். இவனை தேடுகிற மேகம் கூட சபைக்கு தான் வரணுமா, இவன் போக மாட்டானா, இப்படி ஒரு திமிர் பிடித்த ஒரு தமிழ் கவிஞன் கிடைச்சிட்டாங்கிற திமிரில் அவன் ஆமாம் இருக்கணும். அது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா படைப்பாளனுக்கும் நம்பிக்கை திமிர் அவசியம் தேவைப்படுகிறது. சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது தான் வந்து வைரமுத்தை நேசிக்க ஆரம்பித்தது. இந்த ஒரு வரிக்காக தான் நேசிக்க ஆரம்பித்தது. காலப்போக்கில் தவிர்க்க முடியாமல் வைரமுத்தை வந்து கட்டாயத்தின் பேரில் என்னை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு 5 வருட காலம் உதவியாளராகவும் நான் இருந்தேன். ஆனால் அங்கே ஏற்பட்ட சின்ன சின்ன முரண்பாடுகளில் நான் வெளியில் வந்தேன். இப்போ எல்லாமே காலத்தோடைய போக்கில். ஆனால் வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் இந்த துறைக்குள்ளே உள்ள நுழையிறதுக்கு வேண்டி எவ்வளோ கஷ்டம்னா எல்லாத்தையும் இழந்தாச்சு. அதுக்கு கூட ஒரு கவிதை அழகாக 3 வரியில் எழுதுனேன். எல்லாவற்றையும் இழந்த பிறகும் பத்திரமாக இருக்கிறேன் நான். ஏன்னா நான் இழக்கலைல்ல, எதை வேணாலும் இழந்துட்டேன். ஆனால் எல்லாத்தையும் இந்த சினிமாவுக்காண்டி எல்லாவற்றையும் இழந்த பிறகு நான் என்பதுதான் நம்பிக்கை. ஆமாம். இங்கே எல்லாருமே சொல்லுவாங்க நான் என்கின்ற வார்த்தை சொல்லக்கூடாது, அகம்பாவம்பாங்க. இளைஞர்களுக்கு சொல்கிறேன், நான் என்கின்ற ஒற்றை வார்த்தை தான் நம்மளுடைய நம்பிக்கையுடைய விதை. தான் என்கின்ற வார்த்தை தான் சொல்லக்கூடாது. நான் என்கிறதை எல்லாரும் சொல்லணும். ஏன்னா நான் செய்கிறேன் என்னுடைய வேலைங்கும் போது அந்த ஆளுமை வரும். தமிழில் கூட தனக்கு என்று ஒரு வார்த்தை இருக்கிறதே தவிர நனக்கு என்று ஒரு வார்த்தை இல்லை. தனக்கு என்பது தான் தலைக்கணமே தவிர நனக்கு என்ற வார்த்தை இல்லை. நான் என்பது தன்னம்பிக்கையுடைய விதை. அதனால் அந்த நான் தான் வந்து இன்னை வரைக்கும் என்னை கொண்டு வந்து எல்லாவற்றையும் இழந்தாச்சு அந்த வாய்ப்புகளுக்காக வேண்டி. ஏறி முத நான் வந்து ஒரு சினிமா கம்பெனிக்குள்ளே ஏறும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நேராக ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டியா தம்பி, நீ இதெல்லாம் பாட்டு எழுதுறதுக்குலாம் பெரிய பெரிய ராஜபாட்டெலாம் இருக்காங்க, சிவனு போய் மறுபடியும் படித்து முடிச்சுட்டு வா அப்படின்றாங்க. நான் ஆல்ரெடி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு போயிருக்கேங்க. அந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரணம். ஆனால் இப்போ உள்ளது ரொம்ப இலகுவாக எல்லா ஜன்னல் கதவுகளும் திறந்து கிடக்கிறது, வாய்ப்புகள் குவிந்து கிடக்கிறது, வரவேற்பு அறைகள் எல்லாம் நிறைந்து கிடக்கிறது. ஆனால் நான் வந்த காலகட்டத்தில் 98, 99 முயற்சி செய்து 2001, 2002 தான் நான் என்ட்ரு ஆகிறேன். அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இரும்பு கோட்டையாக இருந்தது. அந்த நேரத்தில் வந்து பழனி பாரதி அண்ணெல்லாம் உச்சத்தில் இருக்கார். அந்த இடத்துல வாசனை ஒரு கவிஞன் இறந்து போயிட்டான், மிகச்சிறந்த நண்பன் எனக்கு. அவன் உச்சத்தில் இருக்கான். இந்த பக்கம் பாவிஜய், இவங்கெல்லாம் உச்சத்தில் இருக்கும் பொழுது நான் முயற்சி பண்ணுறேன். அந்த நேரத்தில் வந்து பயங்கரமாக அந்த கதவை கோட்டையை ஒட்டச்சிட்டு உள்ளே வர்றதுக்கு வேண்டி அந்த பாடம் இருக்கு இல்லையா, இன்னும் 1000 இதிகாசங்கள் எழுதினாலும் அதில் உள்ள அனுபவங்களை வந்து நம்ம விவரிக்கவே முடியாது. ஆனால் என்னன்னா அன்றைக்கு சிந்திய அந்த வேர்வை தான் இன்றைக்கு வந்து பன்னீர் துளிகளாக நம்மளை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கு. சில முட்களை தாண்டிய பயணம் தான் ரோஜாவை தருகிறது. நிச்சயமாக நான் அடிக்கடி அதை கூட சொல்லுவேன். எனக்கு முட்களை ரொம்ப பிடிக்கும், காரணம் பூக்களுக்கு அதுதான் பாதுகாப்பு கொடுக்கும். எனக்கு இருளை ரொம்ப பிடிக்கும், காரணம் அதுதான் வெளிச்சத்துக்கு வழிவகுக்கும். எனக்கு விழுவது ரொம்ப பிடிக்கும், காரணம் அதுதான் எழுந்திருக்க சொல்லும். எனக்கு அழுவது ரொம்ப பிடிக்கும், காரணம் அதுதான் புன்னகைக்கு சொல்லும். இப்படி எவன் ஒருத்தன் நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு துணிச்சல் படுகிறானோ அவன் தான் போராளி. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணுங்கிறது. அது வந்து ரொம்ப கோழைகள் சொல்லுகிற வார்த்தை. பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், ஆனால் ப்ராக்டிக்கலில் பாசிட்டிவாக மட்டும் இருக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பொம்மை செஞ்சு வச்சுருக்கிறோம். கெட்டதை பேசக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பார்க்கக்கூடாதுன்னு. நான் ஒரு பொம்மை செஞ்சு வச்சுருக்கேன். கெட்டதை பேசு, கெட்டதை கேளு, கெட்டதை பாரு, காரணம் அப்போ தான் நல்லது என்னன்னு தெரியும்.
இங்கே எது வேண்டாம் என்பதை தெரிந்து கொள்வதற்கான கல்வி முறை நமக்கு இல்லை. வேணுங்கிறத மட்டும் சொல்லி கொடுத்தீங்க, ஆனால் எது வேண்டாம்னு சொல்லி கொடுக்கவே இல்லையே நீங்கள். இப்போ கூட ஒரு பாறையில் இருந்து தேவைப்படாத உதிரி பாகங்களை எடுத்துட்டிங்கன்னா அது சிற்பம். எது தேவைப்படாத இடம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால தான் எல்லாமே தலைகளாக சிந்திக்கும் பொழுது முரண்பாடு இல்லாத வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு இலகுவான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. முரண்பாடுகளோடு இந்த வாழ்க்கை தொடங்குகிறது. அதுவும் சினிமாவில் 1000 முரண்பாடுகள் இருக்கிறது. ஒருத்தன் வெளி உலகத்தில் 60 வயசு வரைக்கும் வாழ்ந்தால் என்ன அனுபவம் கிடைக்குமோ அதை சினிமா வெறும் 6 மாதத்தில் கற்றுக் கொடுத்துரும். அவ்வளோ கேரக்டர்ஸ், அவ்வளோ துரோகிங்க, அவ்வளோ எதிரிங்க, சிங்கம், புலி, கரடி, நாய், நரி, பேய், பிசாசுன்னு சொல்லிட்டு அத்தனை பேத்துக்கு மத்தியில் வாழ வேண்டியிருக்கிறது. அதனால தான் சினிமாக்காரன் அன்பிலீவபிள் ஒரு மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத ரணங்களும் பிணங்களுக்கும் இடையில தான் நம்ம சுவாசிக்க வேண்டியிருக்கிறது. அதுக்கு தயாராக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சினிமாக்குள்ளே காலடி எடுத்து வைக்கலாமே தவிர உடனே எடுத்து வச்சுட்டு நாளைக்கே ஜெயிச்சிடலாம். நான் பயமுறுத்தலை. கண்ணதாசன் சொன்னான், எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான், அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை அருகதை சொல்வதற்கு அருகதை உள்ளவன் நான் அப்படின்னா. அதனால் நான் சொல்கிறேன், நான் கடந்து வந்த பாதையோட அனுபவம் சொல்கிறத உனக்கு எச்சரிக்கிறேனே தவிர நான் இப்போ சொல்கிறத நீ கேட்டியன்னா உனக்கு 15 வருஷம் மிச்சம். கண்ணதாசன் சொன்னதை கேட்டால் நமக்கு 60 வருஷம் மிச்சம். ஆனால் இந்த 2 செகண்டில் சொல்கிற வார்த்தையை நீங்கள் மறுத்தீங்கன்னா மீண்டும் 15 வருடம் நீ இழந்த பிறகுதான் உன்னை இதை ஈட்டெடுக்க முடியும். எப்போதுமே இங்கே பேசுகிறவங்களோட கேட்குறவங்களுக்கு குறைவாக இருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. இங்கே அறிவுரைங்கிறது எல்லாருமே ஈஸியாக கிடைச்சிடுதுன்னு சொன்னாங்க. அது கிடையவே கிடையாது இந்த உலகத்தை. எல்லாமே அதனால தான் என்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு முரண்பாடு தோணும். எல்லாமே தலைகளாகவே பேசிகிட்டு இருக்காரே. அறிவுரை சும்மா கிடைச்சிருப்பாங்க. அறிவுரை காலத்தை, கண்ணீரை, அவமானத்தை, உழைப்பை, இழப்புகளை வித்த பிறகு கிடைக்கிறது அந்த அனுபவம். அதுலேருந்து வர்றது அறிவுரை கொடுக்கறதுக்கான அந்த விலை இருக்கலையா, மிகப்பெரிய விலை. எதை வேணாலும் இழந்துட்டு பெற்றலாம், காலத்தை இழக்க முடியாது. அந்த காலம்தான் அனுபவம். அதுக்கு கூட நான் ஒன்று சொல்லுவேன், காலம் பொன் போன்றது என்பது அந்த பழமொழி கோழைகள் சொல்ல வேண்டியது. அது இல்லை. நான் ஒரு 2 கிலோ தங்கம் தர்றேன், இந்த நிமிடம் காலத்தை உங்களால் நிறுத்த முடியுமா? 1 டன் தங்கம் தர்றேன், நிறுத்த முடியுமா? ஒரு 100 டன் தங்கம் தர்றேன், நிறுத்த முடியுமா? நகர்ந்து கொண்டு இருக்கிறதே. அப்புறம் ஏன் அந்த பழமொழி சொன்னீங்க? யோசிக்க தெரியாதவன் அவசரப்பட்டு சொல்லிட்டான். ஆனால் காலம் உயிர் போன்றது, போனால் வரவே வராது. நான் அதனால தான் மாற்று சிந்தனைக்கு வாங்கன்றேன். பெரியவங்க அந்த காயங்கள், அந்த பயங்கள் அதுலேருந்து மீறி வந்த பிறகுதான் உங்களுக்கு ஒரு நேயங்கள் கிடைச்சிது. நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு பல ரசிகர்கள் இருக்காங்க, உங்களை எல்லாரும் விரும்பி கூப்பிடுறாங்க. அப்படிங்கிற விஷயம் அந்த காயங்களையும் பயங்களையும் தாண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பொதுவாக சார், அனுபவங்கள் என்பது அவமானத்தை மீறுகிற போது மட்டும்தான் கிடைக்கும். வாழ்ந்து இழப்புகளை பழிவாங்குதல் சொல்லுவாங்க. ஏன்னா விதை கூட மூச்சு விட முடியாம ஒரு குறைந்தபட்சம் 24 மணி நேரம் மண்ணுக்குள்ள கடக்கிற அந்த தவம் இருக்கலையா, அந்த ரணம் இருக்கலையா, அதுதான் கிளைகளாகவும் பூக்களாகவும் அது வெளியில வருதே தவிர நீ எந்த சிரமமும் படாம வெளியில போட்ட உடனே எல்லா விதைக்குள் இருந்தும் நேரடியாக பூக்கள் தென்படுவதே இல்லை. சார், நீங்கள் சொன்னதுல எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நீங்கள் நிறைய போராட்டங்கள் தாண்டி தான் இப்போ ஒரு நல்ல நிலைமையில சூப்பர்பான ஒரு பாப்புலர் ஃபிகராக இருக்கீங்க. ஸோ இப்போ சினிமாக்குள்ளே வரவங்க இந்த போராட்ட குணங்களை எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி அவங்க மீண்டு வரலாம்? இல்லை, எப்போதுமே சொல்ல ஓடும் வரைக்கும் வெற்றி நிச்சயம். நம்ம நின்றுட்டு போனால் ஃபஸ்ட்டாக செகண்டாக தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிட்லர் சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட முடிஞ்சா ஓடு, இல்லை முடியலைன்னா நடக்க முடியலன்னா நகர முடியலன்னா உருளு, ஆனால் எப்போதுமே இயக்கம் இருந்து கொண்டே இருக்கணுங்கிறான். அதனால தான் தேடும் வரைக்கும் வாழ்க்கை நிச்சயம். நீங்கள் தேடுதலை எங்கே நிறுத்துறீங்கன்னா அங்கே வாழ்க்கை எண்டாயிடும். ஒரு காலகட்டத்தில் வெறும் கற்பனை வளம் இருந்தால் மட்டுமே சினிமாவில் ஜெயிச்சிடலான்னு இருந்துச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணபலம் இருந்தால் ஜெயிச்சலான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு அறிவு பலமும் தேவைப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கு அத்தனை மீடியாக்கள் சேட்டலைட்லேருந்து இன்றைக்கி உலகமயமாக்கப்பட்ட பிறகு சினிமாவை கற்பனையும் தேவைப்படுகிறது, தொழில்நுட்பமும் தேவைப்படுகிறது. ஆனால் தொழில்நுட்பத்தை மட்டுமே வைத்து நிற்கிற சினிமாக்கள் நீர்த்து போய்விடுகிறது. அதனால் சினிமாவை நோக்கி வருகிற இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நிறைய படிங்க. இன்றைக்கி உலகத்தோட உங்களுடைய கனெக்ஷனை அப்படி வித்தின் செகண்ட் அப்படியே எங்கேயுமே துண்டிச்சுக்காதீங்க. ஏன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்படி அறிவையும் தொழில்நுட்பத்தையும் 2 கண்களாக வைத்து கொண்டிருந்தாலும் இந்த விடாத உழைப்பு இருக்கு இல்லையா, முயற்சிங்கிறது கோழைகள் சொல்கிற வார்த்தை. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் 60 வருஷமாக. செயல்பட தொடங்குங்க. முயற்சிங்கிற வார்த்தையை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு உழைப்பு இங்கே செயல்திறன் தேவைப்படுகிறது. இங்கே உலகத்தில் முதல்ல செயல்ங்கிறது என்ன தெரியுங்களா, இந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறது முதல் செயல்.
கண்டிப்பா முயற்சி பண்ணணுங்கிறது கிடையாது, செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த நினைவுகள் என்பதுதான் முதல் செயல். இன்னைக்கு போராட்ட குணம் மட்டும் இருந்தால் மட்டுமோ அல்லது கற்பனை திறன் மட்டும் இருந்தால் மட்டுமோ பத்தாது. அதே நேரத்தில் வந்து எல்லாவற்றையும் தாங்குகிறதுக்கான ஒரு பக்குவ நிலை தேவைப்படுகிறது, சகிப்புத்தன்மை வருதுன்னா. ரெண்டாவது, நிறைய பேர் இங்கே விமர்சனத்தை பார்த்து பயந்து விடுகிறார்கள். அது ரொம்ப 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 முக்கியம். எல்லாத்தையும் அடி வாங்கிடும், ஒரு கற்பனையை அடி வாங்கிடும், ஒரு நல்ல திங்கிங்கை அடி வாங்கிடும். எல்லா விஷயத்தையுமே முதல்ல கட் பண்ணி அதை ஒரு பெரிய நெகட்டிவாக நம்மளை கொண்டு வந்து நிறுத்துறதே பார்த்திங்கன்னா நம்மளை பற்றியான விமர்சனங்கள். பொதுவாக எந்த போராளியும் விமர்சனத்தை பார்த்து பயப்படுவதே இல்லை. விமர்சனம் என்பது எந்த போராளியும் கீழ் சாய்த்ததாக வரலாறே இல்லை. அதே மாதிரி வெற்றியை தக்க வச்சுக்கவும் தெரியணும். கண்டிப்பாக வெற்றிலையும் தலகணத்தோடு இருக்கும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவான என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நானும் பண்ணுறது எதுவுமே வெற்றி கிடையாது. ஏதோ நம்ம ஓடுகிற ஓட்டத்தில் நமக்கு கிடைத்த ஒரு சின்ன ஆறுதல் பரிசு தானே தவிர இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எவனும் திட்டமிட்டு வெற்றி பெற்றதே இல்லை. காரணம், இந்த தேதியில் இந்த மணி நேரத்தில் இந்த சாதனை செஞ்சு வெற்றி பெற போகிறேன்னு முன்கூட்டியே எவனும் எழுதி வைத்து விட்டு வெற்றி பெறவில்லை. எல்லாரும் ஓடுகிற ரிலே ரேஸில் நம்மளும் ஓடுறோம், எல்லாரும் முயற்சி பண்ணுற சினிமாவில் நம்மளும் முயற்சி பண்ணுறோம், எல்லாரும் ஓடுகிற பாதையில் ஓடுறோம், அதில் நம்ம ஜெயிச்சிடறோம். இது எல்லாமே காலமும் சூழ்நிலையும் நிர்ணயிக்க தவிர இங்கே யாருமே ஃபிக்ஸ் பண்ணி வின் பண்ணுற எந்த போராளியும் இல்லை. அதனால் எவனுக்கு வேணாலும் வெற்றி இடமாறி போகலாம், தடமாறி போகலாம். இயக்கத்தை மட்டும் நிறுத்தாதீங்க, நிறைய படிங்க, சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கொள்ளுங்க, விமர்சனத்தை தூக்கி எறிங்க. இந்த உலகத்தை பற்றி எனக்கெல்லாம் உலகத்தில் வராத விமர்சனமா? ஏன்னா ரொம்ப கெட்டவனெல்லாம் அந்த உலகத்தில் புனிதர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார். ஆனால் புனிதர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் விமர்சனம் என்பது இந்த உலகம் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் இவ்வளோ பிரபலங்களுக்கு மத்தியில் நம்மளை பார்க்குற விளம்பரமாக எடுத்துக்கொள்கிறவனு புத்திசாலி. பிரச்சனையை அதை வந்து ஒரு எதிர்ப்பாவோ அல்லது ஐயோ இதனால நமக்கு லைஃப் அதெல்லாம் தூக்கி ஓரத்தில் போட்டுட்டு கலைஞர்களை வந்து கலைதான் தேர்ந்தெடுக்கிறதே தவிர இந்த பிரச்சனைகள்லாம் தேர்ந்தெடுக்க. ஆமாம், அவ்வளோதான், அது போயிட்டே இருக்கும். அதுக்கு ஓஷோ, மை ஃபேவரட் ரைட்டர் ஓஷோ, இந்த நிலையும் மாறும். இங்கே மாறாத நிலை என்பதே இல்லை, இந்த நிலையும் மாறும். வித்தின் செகண்ட் எல்லா கோபத்தையும் எல்லா பதட்டத்தையும் 2 நிமிடம் ஒத்தி போடுங்கள். ஆத்திரத்தில் முடிவு எடுக்கிறத அமைதியாக முடிவெடுங்க. இளைஞர்களுக்கு இந்த திரையுலகம் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறது. இன்றைக்கி வந்து அதுவும் நிறைய ஊடகங்கள் வந்த பிறகு சினிமாங்கிற ஒரு வடிவத்துக்குள்ளே இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், நிகழ்வுகள் இருக்கட்டும், அல்லது டாக் ஷோவாக இருக்கட்டும், எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனை கற்பனையை இந்த சினிமாவில் கொட்டினாலும் ஏந்தி கொள்வதற்கு ரசிகர்கள் தயாராக இருக்கிறார்கள், ஊடகங்கள் தயாராக இருக்கிறது. வருகிற கலைஞர்கள் தான் பலமாக இருக்க வேண்டும், நிச்சயமாக திடமாக இருக்க வேண்டுங்கிறது என்னுடைய தாழ்மையான அனுபவம், வேண்டுகோள் அல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐ திங்க் உங்கள் அனுபவமே எங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸில் யாரெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ உங்களோட அனுபவமே அவங்களுக்கு வந்து ஓ மை காட் நம்ம கண்டிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக பேசுனீங்க சார். இந்த அனுபவங்கிற விஷயத்தை ஒரே விஷயத்தை நானும் பதிவு பண்ணுறேன். எப்போதுமே வந்து கல்வி உலகத்தை கற்றுத்தரும், உலகம் வாழ்க்கையை கற்றுத்தரும், நாம் தான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த படிப்பு முறையும் வாழ்க்கைக்கு உதவாது, அனுபவங்கள் மட்டுமே உயரும். அறிவு வேறு, உணர்வு வேறு. அறிவு என்பது உலகத்தை அறிந்து கொள்வதற்கு, உணர்வு என்பது வாழ்க்கையை தேர்வு செய்வதற்கு. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ தெரிந்து கொள்வதால் பட்டறிவு. கண்டிப்பாக, நிச்சயம். அதனால் வேண்டி நம்மளுடைய இப்போ கல்வி முறைகளும் புராணங்களும் இதிகாசங்களும் நம்மளுக்கு எல்லாத்தையுமே பிரித்து ஆழ்ந்து சொல்லிக் கொடுக்கல. எங்கள் உணர்வுக்கு உணர்ச்சிக்கு வித்தியாசம் தெரியாது, அறிவுக்கு உணர்வுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனால் இங்கே எங்கே முடிவு எடுக்கணுங்கிறது தெரியாமல் போயிடுது. அதனால் வேண்டி அறிவிலேருந்து எடுக்கிற முடிவை அறிவிலேருந்து மட்டுமே எடுங்க, உணர்வுக்கு கொண்டு போகாதீங்க. உணர்வுலேருந்து எடுக்கிற முடிவில் அறிவுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இது ரெண்டும் சண்டை போட்டுச்சுன்னா வாழ்க்கை கன்ஃபியூஸ் ஆகிடும். அதை முதல்ல தெளிவாக பண்ணிக்கணும்னா உலகம் வாழ்க்கையை கற்றுத்தரும், கல்வி உலகத்தை கற்றுத்தரும், உலகம் வாழ்க்கையை கற்றுத்தரும், நாம் தான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ப்ரெஷியஸ் டைம் இவ்வளோ நேரம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்லேருந்து எங்களுக்காக ஷேர் பண்ணிங்க. ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாலா சார். மை ப்ளஷர். ஓகே, இதே மாதிரி அடுத்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் தென் இஸ் சாந்தினி மதிவானன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த என்டையர் டீம் ஆஃப் கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆழ்வது யுவ சக்தி. நன்றி, வணக்கம். Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you.
சாந்தினி, நான் வந்துட்டு ஹைட்டை பற்றி சொல்லியிருந்தால, ஈஃபில் டவர் வந்துட்டு 320 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு, இது எப்பயுமே ஒரே ஹைட்டில் இருக்காதான். சம்மர் சீசன் எல்லாம் வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க, அதோட ஹைட்டும் வெயிட்டும் லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அது 7 inches வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அயன் வந்து ஹீட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகுங்கிறதுனால சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதை தொடர்ந்து ராமாயணத்துலேருந்து பல அரிய தகவல்களை நமக்காக சொல்ல வராரு ஷடஜித். பார்த்துலாமா? கண்டிப்பா, இது சொல்ல சொல்ல இனிக்குதையா. நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதக்கும் வேரியங் கமல நோக்கும் நீடிய வரக்கருஜேனை நீரு பட்டளிய வாகை சூடிய சில இராமன் தோல்வலி கூறுவோர்க்கே யாகதி சர்வபூதானம் தாம் கதிம் தே பிதாகதா. எல்லா உயிர்களும் எங்கே கடைசியிலே போகுமோ அங்கே உன்னுடைய தகப்பனார் போய் சேர்ந்தார் என்றால் கௌசல்யை, அதாவது உன்னுடைய தகப்பனார் இறந்து விட்டாள் என்று கைகேயி ஒரு வருத்தமும் இல்லாமல் தெரிவித்தாள். எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? உண்மையிலேயே அழுது, பரதன் வந்தவுடனே அழுது துடித்து அவனை கட்டி கொண்டு, ஐயோ பரதா, உன்னுடைய தகப்பனார் போய்விட்டார், உன்னை விட்டு போவதற்கு அவருக்கு எப்படி மனம் வந்தது என்று கதறி அழுது துடித்து இருக்க வேண்டும். அப்படியும் அழலை. அதுக்கு மேலே என்ன செய்தாள்? அப்படி இல்லை என்றால் அவன் வந்து தகப்பனார் எங்கேன்னு கேட்டவர்பாடாவது, ஐயோ அதை ஏன் கேட்கிற பரதா, அவர் இறந்து விட்டார், நீ அவனை அழுது துடித்து கொண்டு சொல்லி இருக்க வேண்டும். அப்படியும் சொல்லலை. எப்படி சொன்னாள்? ரொம்ப சாதாரணமாக சொன்னாள்னா, எல்லா பூதங்களும் எங்கே போய் சேருமோ அவ்விடத்திற்கு உன்னுடைய தகப்பனாரும் போனார் அப்படின்னு சொன்னான். தாங்க முடியல பரதனுக்கு. உடனே கீழே விழுந்தான், அழத் தொடங்கினான். ஆழ்வார் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், கண்ணநீர் கைகளால் இழைக்கும் பின்னர் கங்குலும் பகலும் கந்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் பின்னர் ஆழ்வார் திருவாய்மொழியிலே 7ஆம் பத்திலே கண்லேந்து அப்படியே நீரை இறைத்து விடுகிறாள் என்று ஆழ்வார் நம்மாழ்வார் தாயார் பாவனை அடைந்து தெரிவிக்கிறார். தன்னை பற்றி தானே தெரிவித்துக் கொள்கிறாள். தான் ஒரு நாயகி பாவத்தை அடைந்தார், பராங்குஷ நாயகி பாவத்தை அடைந்தார். நாயகி பாவத்தை அடைந்து தானே தன்னுடைய தாயாகவும் நினைத்து கொண்டார். நினைத்து கொண்டு தன்னுடைய மகள் பராங்குஷ நாயகி கண்ணநீர் கைகளால் இழைக்கும் அந்த எம்பெருமான நினைத்து நினைத்து அப்படியே கையால் அந்த கண்ணீரை இறைத்து இறைத்து விடுகிறாள் என்று தெரிவித்தார். அதே போல இவ்விடத்திலே பரதனும் கையாலே கண்ணீரை இறைத்து இறைத்து விட்டான், அழுதான், புலம்பினான். அப்பொழுது கைகேயி தெரிவித்தாள், பிரமாண ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறாள், தான் பரதனுக்கு ராஜ்யத்தை வாங்கி வைத்திருக்கிறோம் என்பதை அற்புதமான ஸ்லோகத்திலே மறைத்து தெரிவிக்கிறார். உத்திஷ்டோத்திஷ்டகஞ்சேஷே ராஜன்னத்ர மகாயசாஹ தத்விதானஹிதோசந்தி சந்தஸ் சமதி சம்பதாக என்று தெரிவிக்கிறார். உத்திஷ்டோத்திஷ்ட கிஞ்சேஷே, உத்திஷ்டோத்திஷ்ட, எழுந்திரு எழுந்திரு பரதா, நீ எழுந்திரு, நீ இப்படி கிடக்கிறையே, ராஜன்னத்ர மகாயசாக, நீ இப்படி கிடக்கிறாயே, நீ ராஜாவாக இருப்பதற்கு ராஜாவுக்கு ஒரு காலத்திலே இது தகாது. அழுவதற்கே அது ராஜாவுக்கு சேர்ந்தது கிடையாது. ஒரு காலத்தில் ராஜாவானவன் உழுந்து அழக்கூடாது. அப்படியே அழுதான் உன்னை அடக்கி கொண்டு இருக்க வேண்டும். சபையில் அழக்கூடாது, ரகசியத்திலே கண்ணீர் சிந்த வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கயாவது அழலாமா? ராஜா, ராஜாவே, நீ அழக்கூடாது. ராஜன் அத்ர மகாயசாக त्वद्विराणहि सोचन्ति சந்தசமதி சம்மதாக, எழுந்திரு என்று தெரிவித்தான். தெரிவித்தவுடனே ராஜனே எழுந்திரு அப்படின்னு தெரிவித்தாள். ராஜன் ஏன் தெரிவித்தாள் அப்படின்னா, தசரதன் போயாச்சு, தசரதன் உயிரை விட்டான், ராமனோ காட்டுக்கு போயிட்டான். இப்போ இருக்கிறது யார்? பரதன். அவன் தான் ராஜா. ராஜா உடனே ஒரு நாட்டிலே ராஜா இல்லைன்னா நிறைய கெட்டதெல்லாம் வந்துடும். என்ன, சூதாட்டக்காரர்கள், கெட்டவர்கள், அவர்கள் எல்லாரும் மலிந்து போவர்கள். அதற்கு மேலே நிறைய தீங்கெல்லாம் நடக்க ஆரம்பித்து விடும். அதற்கு மேலே பெண்களுக்கு எல்லோருக்கும்
நல்ல ஜாகிரதையாக அவர்கள் நடமாட மாட்டார்கள், பயந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள். அதற்கு மேலே வியாபாரக்காரர்கள் விலையை நன்றாக உயர்த்தி விடுவார்கள், நிறைய விலையெல்லாம் உயர்ந்து போடும், வாழ்க்கையை சரியானபடி நடத்த முடியாது. அதற்கு மேலே அரண்மனையிலே இருக்கக்கூடிய ராணிகள் அவர்களுக்கு எல்லாருக்கும் சரியான பாதுகாப்பு கிடைக்காது. அதனாலே அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் ராஜா இல்லாமல் அந்த ராஜ்யம் இருக்கவே கூடாது ஒரு க்ஷணம் கூட. முக்கியமானது என்ன, திருடர்கள் வந்து விடுவார்கள். அதற்கு மேலே எதிரி நாட்டு ராஜா அவன் வந்து அந்த ராஜ்யத்தின் மேலே போரிட்டு ராஜ்யத்தை கை கொண்டு விடுவன். உடனே ராஜ்யத்திலே ஒருத்தன் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் பழமொழி சொல்லுவதுண்டு, த கிங் இஸ் டெட் லாங் லிவ் த கிங் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. என்ன அர்த்தம் அப்படின்னா, ராஜா இறந்து விட்டான், ராஜா வெகு நாள் நன்றாக வாழ்க அப்படின்ற. ஒன்றுக்கும் சம்மந்தமே இல்லை. ராஜா செத்து போட்டான், ராஜா ரொம்ப நாள் நன்னா இருக்க அப்படின்றா. ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ராஜா இறந்தான், ராஜா இறந்துட்டான், அடுத்த க்ஷணமே அடுத்த ராஜா வந்துட்டான், அவன் நன்றாக இருக்க வேண்டும், ராஜா நன்றாக வாழ்க. அதனால் என்ன, ஒரு க்ஷணம் கூட அந்த ராஜ்யமானது ராஜா இல்லாத இருக்கக்கூடாது. அதனால் என்ன, கைகேயி அவள் முடிவு பண்ணா, பரதன்னா ராஜா என்று நினைத்தாள். பரதனை ராஜன்னத்ர மகாயசாக த்வத்திதானகி சோசந்தி சந்த சதசி சம்மதாக அப்படின்ன உடனே பரதன் பார்த்தான், என்னை ராஜன் என்று எப்படி சொல்லுகிறாய் நீ? அவனுக்கு அப்படியே கோபமானது பீரிட்டு எழுந்தது. சங்கால அடிச்ச குதிரையை போல இழுந்தான். இழுந்திருந்து, ராஜன் எதனாலே சொல்லுகிறாய்? ராமன், லக்ஷ்மணன், சீதை போன்றவர்கள்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள்னா, எவ்வளோ பாக்கியம் செய்தவர்கள். அவர்கள் தகப்பனார் இறக்கக்கூடிய காலத்திலே தகப்பனாரோடவே இருந்திருக்கிறார்கள். இருந்து அவனுக்கு எல்லா விதமான கைங்கரியத்தையும் செய்திருக்கிறார்கள். அவனுடைய ஈமக்கடன்கள் அதை எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் தான் உண்மையிலேயே பாக்கியசாலிகள். என் மேலே அழுக்கு படிஞ்சிருக்கும் தாப்பனார், என் மேலே அழுக்கு படிஞ்சிருக்கும். தாப்பனார் ஒருவர் வந்து என்னை மடியில் வைத்து கொண்டு அந்த அழுக்கை தானே தொடைத்து விடுவார்னா, ஏதாவது வேலையாட கூட்டு, டேய் வாடா பரதனுடைய அழுக்க தொடரா என்று சொல்ல மாட்டார். என்ன, தான் ராஜான்னே பார்க்க மாட்டார்னா, தன்னுடைய மடியிலே என்னை ஏற்றி வைத்து கொண்டு என்னுடைய அழுக்கையெல்லாம் அப்படியே தொடைத்து விடுவர். அவருடைய ஸ்பர்ஷம் பட்டால் எவ்வளவு சுகமாக இருக்கும், எனக்கு ரொம்ப சுகமாக இருக்கும் எனக்கு. அது கிடைக்காமல் போயிற்றே, அதற்கு வழி இல்லாமல் போயிற்றே. அவர் இறக்கக்கூடிய காலத்தில் நான் இல்லாமல் போனேனே, நான் ஒரு பாபி என்று அழத் தொடங்கினான். இது இனிமேல் ராமன்தான் எனக்கு தந்தை, அவனே ராஜா, அவன்தான் எனக்கு எல்லாம், தகப்பனார் தாயார் எல்லாமே அவன்தான். அவனுடைய காலிலே விழுந்து இந்த துக்கத்தை நான் தீர்த்து கொள்ளப் போகிறேன். எங்கே ராமன் எங்கே என்று கேட்டான். கேட்டான் பரதன். சரி இருக்கட்டும், தகப்பனார் கடைசியில் அவர் இறக்கக்கூடிய காலத்திலே எனக்கு ஏதாவது செய்தி சொன்னாரா? என்னிடத்திலே இதை போல செய்தி சொல்லுவது வழக்கம். இறந்து போன நிலைமையில் இருக்காருன்னா இதை போலே, நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ ராஜ்யத்தை நன்றாக ஆள வேண்டும், நீ நன்றாக இருப்பாயாக, உனக்கு பிடித்த வேலையெல்லாம் செய்வாயாக என்றெல்லாம் நல்ல வார்த்தை கூறுவர். அதே போல என்னிடத்தில் ஏதாவது சொன்னாரா என்று கேட்டான் பரதன். கேட்ட காலத்திலே தெரிவித்தாள் கைகேயி. என்ன, ரொம்ப சந்தோஷப்பட்டா. சரிண்ணா நாம் சொல்லுவோம், தசரதன் என்ன சொன்னான்னு சொல்லுவோமே, எதையுமே மறைக்காமல் சொல்லுவோம். பரதன் ரொம்ப சந்தோஷப்படுவன், நம்மை பாராட்டுவன், கொண்டாடுவன், எனக்கா ராஜ்யத்தை பெற்று வைத்திருக்கிறாயே என்று கொண்டாடுவன் என்று நினைத்தாள். அவள் தெரிவித்தாள். அதே போல ஒரு ஸ்லோகத்தை தெரிவித்தாள். நதே மனுஷ்யா தேவாஸ்தே ஏஷாரு சுபகுண்டலம் முகம் திரக்ஷந்தி ராமஸ்யா வருஷே பஞ்சதசே புனஹா என்று தெரிவித்தாள். இது தசரதன் அந்த காலத்திலே தெரிவித்தான். என்ன தெரிவித்தான் தெரியுமா? நதே மனுஷ்யா தேவாஸ்தே, நதே மனுஷ்யா, இந்த லோகத்திலே மனுஷன் இருக்கிறான், இந்த காலத்திலே மனுஷன் இருக்கிறானே, அவனாவது ஒருத்தன் மனிதன், அவன்
ஏஷாருஷுப குண்டலம், குண்டலங்களோடே கூடின ராமன். அவனை முகம் திரக்ஷந்தி ராமஸ்ய, அவனுடைய முகத்தை வருஷே பஞ்சதசே புனகா, 15வது வருடம் கார்த்தால யார் பார்க்கிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே ரொம்ப பாக்கியசாலிகள், இவர்கள் மனிதர்கள் அல்ல தேவர்கள் என்று தெரிவிக்கிறான். இதற்கு விசேஷார்த்தத்தை நாளை தினம் இனிக்க பார்ப்போம். விசேஷார்த்தத்தை நாம் இப்பொழுது அனுபவிப்போம். நதே மனுஷ்யா தேவாஸ்தே, நதே மனுஷ்யா, இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே யார் 15வது நாள் காலையிலே பார்க்கிறார்களோ அவர்கள் சாதாரண தேவர்கள் மட்டும் கிடையாது, நித்தியசூரிகள். தேவர்களை விட உசந்தவர்கள் நித்தியசூரிகள். நித்தியசூரிகள் யார் அப்படின்னா பரமபதத்திலே இருக்கக்கூடியவர்கள். பரமபதத்திலே அவர்கள் இருந்து நித்தியமும் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களை விட உசந்தவர்கள் இந்த 15வது நாள் காலையிலே ராமனை பார்த்தவர்கள். அதுவரை நான் இருப்ப போவது கிடையாது. அப்பொழுது யார் பார்க்கிறார்களோ அவர்கள் நித்தியசூரிகளை விட உயர்ந்தவர்கள் என்று தெரிவித்தான். ஏன் அப்படி தெரிவித்தான்? ஏன் நித்தியசூரிகளை விட உயர்ந்தவர்கள்? நாளை தினம் பார்ப்போமா? ஆக்சுவலி சாந்தினி, இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு அசெட் இருக்குது, அந்த அசெட்டை விற்கணும்னாலே எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுவே ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஈஸியாக விற்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இது உங்கள் சொத்து வடிவேல் காமெடி மாதிரி ஆயிரும் நினைக்கிறேன். அது மாதிரி தான் இது ஒரு காமெடியான விஷயம். ஃபர்ஸ்ட் சொல்லும் போது பார்த்தோன்னா ரொம்ப சீரியஸாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கேட்ட பிறகு எனக்கு ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு. விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா ஈஃபில் டவர் இருக்குல்ல, ஈஃபில் டவரை இது என்னோட தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய இரும்பு கடை இருக்குது தெரியுமா, அந்த இரும்பு கடையில் இது என்னோட ப்ராப்பர்ட்டி தான், நிறைய இரும்பு அதிகமாக இருக்குது, சேல்ஸ்க்கு எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டு விற்றுருக்காங்க. ஐயோ, அது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு தெரிஞ்சுட்ட பிறகு அந்த விஷயத்தை அப்படியே கூலாக விட்டுட்டு இருக்காங்க. இப்படிலாம் ஈஃபில் டவரை வச்சு எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி சீட்டிங்லாம் நடந்திருக்கு. எனக்கு இப்போ கேட்கும்போது பயங்கர காமெடியாக இருக்குது. சத்தியமாக இப்போ சிரிப்பாக இருக்குது. மேபி அப்போ ஐயோ என்னடா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி விற்க ட்ரை பண்ணுறீங்களா அந்த மாதிரி இருந்திருக்கும். சரி, இதை தொடர்ந்து இன்னைக்கான 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வராரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 10ஆம் தேதி 4வது மாதம் 2015ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் எதிர்காலத்தில் தோன்றக்கூடிய பலவிதமான விஷயத்திற்குண்டான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். உங்களுடைய எதிர்கால பிளானிங்கெல்லாம் செய்வதற்குண்டான அமைப்புகள் காணப்படும். திடீரென்று சந்திக்கக்கூடிய பல புது மனிதர்கள் மூலியமாக பெரிய அளவுக்கு ஆதாயமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியத்தை ஜெயமும் தொலைதூர செய்திகள் நன்மைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. திடீரென்று திட்டமிடுதல், புது வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்குண்டான அமைப்புகள் முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுவது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும், குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களுக்கு திட்டமிடுதல் இன்றைய நாளில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பது இன்று நன்மை ஏற்படுத்தி தரும். அது குடும்பமாக இருக்கட்டும், வெளிவட்டாராக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் மற்ற நட்பு விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை இன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத ஒரு நண்பர்களுக்காக மற்றவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்வதெல்லாம் பெருமளவு இளம் வயதினர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்திவிடும். சந்திராஷ்டம அமைப்பு உள்ளதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், அவசியமில்லாத இரவு நேர பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வதும், சட்டத்துக்கு புறம்பானவர்கள் நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது இன்றைய நாளில் மிக நன்மை. ஏனென்றால் சுக்கிரனானவர் உங்களுடைய ராசிக்கும் 6ஆம் இடத்துக்கு உரியவர் உங்கள் லக்னத்தில் இருப்பதனால் சிறிது இந்த சந்திராஷ்டமத்தில் மிக மிக கவனமாக இருப்பது இன்றைய நாளில் மிக முக்கியம் என்பதை ரிஷப ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில் சிறிது கவனம், சஞ்சலம், சலசலப்பெல்லாம் காணப்படும். வெளிவட்டாரத்தில் தொழில் அமைப்பிலோ உத்தியோக அமைப்பிலோ ஒரு குறையும் காணப்படவில்லை. இளம் வயதை சேர்ந்த காதலர்கள் கூட தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக இன்று பெரும் வாக்குவாதங்களை ஏற்படுத்தி பெருமளவு பிரிவதற்குண்டான சூழ்நிலை கூட ஏற்பட்டுவிடும். தேவையில்லாத உங்களுடைய குடும்ப விஷயத்திலும்
மற்ற துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனக்குறைவு ஏற்பட்டால் இன்று பெருமளவு பாதிப்புகள் ஏற்படுவது, அந்த பாதிப்பு உங்களுக்கு பெருமளவு பிரச்சனைகளாக எதிர்காலத்தில் ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத வார்த்தைகள் உங்கள் மீது தவறுகள் இருக்கின்ற பட்சத்தில் அந்த வார்த்தைகளை வீணாக பிரயோகப்படுத்துவது மிதுன ராசிக்காரர்களுக்கு பெருமளவு பாதிப்புகளை ஏற்படுத்தி தரும். நீங்கள் மட்டும்தான் புத்திசாலிகள், மற்றவர்களெல்லாம் புத்திசாலிகள் இல்லை என்பதை நினைவில் மாற்றிக்கொண்டு எல்லோருக்கும் அதே அளவு மூளை தான் உள்ளது, அதை செயல்படுத்துகின்ற திறமை தான் ஒவ்வொருவருக்கும் மாறும் என்பதையும் நினைவில் கொண்டு பொறுமையாக இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ தொழில் அமைப்பிலோ ஒரு குறையும் காணப்படவில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படுகின்றது. ஜாக்பாட்டான நாளாக இந்த நாளில் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய பணவரவுக்கு உண்டான சந்தோஷ அமைப்புக்கு காணப்படுகிறது. புதிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய இனிமையான சூழ்நிலை காணப்படுகிறது. பூமியால் மிகப்பெரிய ஆதாயம், பூமியால் மிகப்பெரிய லாபமும் கிடைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுகிறது. அதே சமயம் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் தோல்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். எனவே அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சிறிது கவனத்தை கொள்வதை தவிர மற்ற அனைத்து விஷயங்களும் சூப்பராக காணப்படக்கூடிய நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம் அனுகூலம், செய்திகள், நன்மைகள், பெரிய அளவு முயற்சிகள், அனுகூல பிராப்தங்கள்லாம் காணப்பட்டாலும் அரசுத்துறை அரசாங்கத்துறையில் உள்ளவர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வீணாக உங்கள் மீது உள்ள வன்மத்தை காரணமாக சிலர் செய்கின்ற தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே அரசுத்துறை அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுடன் சிம்மராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பானவர்கள் நிலையில் கூட உங்களுடைய அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வதும், யாருக்காகவும் ஜவாப் ஜாமீன் மட்டும் வாங்காமல் இருந்தால் மிக மிக முக்கியமாக அமைப்பாக காணப்படுகிறது. மேலும் பிள்ளைகளுடைய சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு நிம்மதியற்ற தன்மையும் அனுகூல அற்ற தன்மையும் ஏற்படுத்தி விடலாம் என்பதனால் பொறுமையாக இருப்பது நன்மை தரும். வயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள சிம்மராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இரத்தத்தில் ஏற்கனவே பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மருத்துவ ஆலோசனை கூறினால் அதை உடனடியாக செய்து கொள்வது நன்மை தரும். இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பெற்றோர்களோட உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். கண்டிப்பாக உத்தியோகத்தில் மேன்மையும் அனுகூல பிராப்தமும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படுவதுடன் உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தடைகள் எல்லாம் தவிடுபடியாகி சந்தோஷ அமைப்பு அனுகூலங்கள் காணப்படுகிறது. பிராணிகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அது வளர்ப்பு பிராணிகளாக இருக்கட்டும், பூச்சி தொந்தரவுகளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணவு பழக்கத்தில் தேவையில்லாத கெட்டுப்போன உணவை அவசரகதியில் சாப்பிடுவதால் பெரும் பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதனால் எல்லாவற்றையும் அமர்ந்து பொறுமையாக இருங்கள். உலகமே விழுந்து நின்ற மாதிரி எதற்கு இவ்வளவு அவசரம் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இன்று ஏதேனும் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் அந்த பொருள் கிடைக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகளும் அனுகூல பிராப்தங்களும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான செய்திகள். அரசு துறை அரசியல் துறையில் இருந்தவர்கள் புதிய பொறுப்புகள் வரலாம். அரசியல் துறையில் இருந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியுடன் இருந்தவர்களுடைய நட்பு கூட மறந்து அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை ஏற்படலாம். பெரிய மனிதர்களை சந்திப்பது, மகான்களை சந்திப்பது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை சந்திப்பது என்று துளாராசிக்காரர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்திகள் ஒன்றொன்றாக வருவதனால் பெரிய அளவு அனுகூலம் சந்தோஷ அமைப்பு, குடும்பத்தாருடன் பயணங்களுக்கு திட்டமிடுதல் சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வாய் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் தென் தடவை வார்த்தை பேசினார்கள் என்ற மற்ற விஷயங்கள் அனுகூலம் சந்தோஷ அமைப்புகள் தொடர்ச்சியாக ஏற்படும். கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். பெரிய அளவு யோகமும் அனுகூலமும் புதனுடைய அமைப்பு 6ஆம் இடத்தில் இருப்பதனால், செவ்வாயுடைய சேர்க்கை என்பதனால் தைரியமும் தன்னம்பிக்கை ஏற்பட்டு எடுத்து காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் அது எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து சமாளித்து வெளியில் வந்து அதில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய நல்ல அமைப்பாக காணப்படக்கூடிய நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் அனுகூலம் சந்தோஷ அமைப்புக்கு ஏற்றங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வயிற்று உபத்திரத்தில் ஏற்கனவே பாதிப்புள்ளவர்கள் அதிக கவனமாக இருப்பதும், பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் மற்றும் இன்று மிக மிக கவனமாக அன்புடன் கூறுவது, அரவணைத்து கூறுவது நன்மை ஏற்படுத்தி தரும். வீணாக அவர்களுக்கே நேரம் சரியில்லாத சமயத்தில் அவர்களை திட்டுவதோ சபிப்பதோ எல்லாம் கூடவே கூடாது.
தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் சிறு தடைகள் காணப்படுவதால் புற்றுள்ள அம்மன் கோயில் வழிபாடு செய்துவிட்டு ஆரம்பிப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் உத்தியோகத்தில் மேன்மை தருவதற்குண்டான சாத்தியக்கூறும் நிச்சயம் ஏற்படும். உத்தியோக இடமாற்றம், உத்தியோக பதிவு உயர்வு போன்ற விஷயங்கள் தடைப்பட்டிருந்தவர்கள் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதுடன் புற்றுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று விட்டு வந்தால் அந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சுபவிரை பிராப்தம். ஏதேனும் பொருள் விரயமோ ஏதேனும் பொருள்கள் வாங்குவதோ விற்பதோ போன்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் செய்து கொள்வது நன்மை தரும். எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற சுபகாரியத்திற்கு புது கடன்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசி தீர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். பெரிய அளவு யோகமும் அனுகூலம், ஆடை ஆபரண சர்க்கையும் சந்தோஷ அமைப்புக்கும் ஏற்றங்களும் அனுகூலம், உத்தியோகத்தில் மேன்மையும், ஏற்கனவே இருந்த பழைய பகைமையெல்லாம் மறந்து அந்நியனையும் அதிகரிப்பது, குடும்பத்தினர் பிரிந்தவர்கள் கூட ஒன்றாவதற்குண்டான இனிமையான சூழ்நிலையும் நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை பிராப்தத்தெல்லாம் ஏற்படுத்தி தருவதற்குண்டான அமைப்புகள் காணப்படுகிறது. அப்படி ஏதேனும் உத்தியோகத்தில் தடைகள் காணப்பட்டால் அருகில் உள்ள விநாயகருக்கு அருகம்புல் கொடுத்துவிட்டு ஆரம்பித்தாலே அந்த தடைகள்லாம் தவிடுபடியாக்கி வாழ்க்கையில் சந்தோஷமும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஏதேனும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பண உறவு வருவதன் மூலமாக அந்த பண உறவினால் உங்களுக்கு ஏற்ற ஒரு மன சந்தோஷமான அமைப்புகள், நிகழ்ச்சிகள், ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் உத்தியோகத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். சனியின் ஆதிக்கம் 10ஆம் இடத்தில் இருப்பதனால், அதே சமயம் தைரியமாக செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதனால் எடுத்த காரியத்திலும் அனுகூலம், புதிய உக்திகள், புதிய முயற்சிகள், புதிய வேலை மாற்றங்கள் எல்லாம் எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்குண்டான முயற்சியில் தைரியமாக இறங்கலாம். அந்த முயற்சி பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரப்படும். விடுபட்ட சுபகாரிய தடைகள் ஏதேனும் காணப்பட்டால் விடுபட்ட குலதெய்வ வழிபாட்டை நிவர்த்தி ஏற்படுத்தால் அந்த நிவர்த்தியும் பெரிய அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் இறுதியான ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய அளவு மேன்மையும் அனுகூலம் பிராப்தம் ஏற்படும். உத்தியோகத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாத இருந்தவர்கள் கூட விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல உன்னதமான சூழ்நிலை ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி தருகின்றன. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் பண்டன் பெண் ஒன்றாக வருவதற்குண்டான அமைப்புகள் காணப்பட்டாலும் கண்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், ஒத்தை தலைவலி, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு தலைய கடமை என்பது ஏற்கனவே நாம் கூறியுள்ளதை கவனத்தில் கொள்க. ஏற்றமும் அனுகூலமும், பெரிய மனிதர்களை சந்திப்பது, உத்தியோகத்தில் கண்டிப்பாக பழைய முதலாளியை உங்களை கூப்பிடுவதெல்லாம் பெரிய அளவுக்கு யோகமும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ கீர்த்தி, ஐஃபில் டவர் பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கான உலக நடப்பையும் நாட்டு நடப்பையும் தெரிஞ்சுக்க வேண்டிய சமயம் வந்தாச்சு. பார்த்தலாமா? கண்டிப்பா. இது வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள். ஆக்சுவலி சாந்தினி, பல போல்டான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் வரும்ல. அதே ஒரு கிரியேட்டிவான விஷயத்தை பண்ணும்போது இந்த அளவுக்கு கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்களே, லைட்டாக போடாமல் இல்லை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதே விஷயம் ஈஃபில் டவருக்குமே நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஃபில் டவர் வந்த பிறகு பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய விஷயம் வச்சா ரொம்பவே அடப்பாக இருக்குது, நிறைய பேருக்கு டிராஃபிக் ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, எக்கச்சக்கமான பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இத்தனை வருஷமாக பார்த்தோன்னா ஈஃபில் டவர் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. கண்டிப்பாக அவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதை தொடர்ந்து நம்ம செஃப் இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் செஞ்சு காமிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன செஞ்சு காமிக்கிறாரு அப்படின்னு பார்த்துலாமா? கண்டிப்பாக. இது டிஃபன் பாக்ஸ். புத்தும்போது காலையில் நித்தம் ஒரு சுவை காணும் வேந்தர் டிவி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அஞ்சப்பர் செஃப் ராம் பிரசாத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பச்சரிசி ரொட்டி ப்ளஸ் பாவக்காய் ஜூஸ். முதல் பச்சரிசி ரொட்டி எப்படி பண்ணுறங்கிறத பார்ப்போம். பச்சரிசி ரொட்டிக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு, சிறிய வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், கொத்தமல்லி, உப்பு, ஜீரகம், எண்ணெய். ஃபஸ்ட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம பச்சரிசி மாவு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி,
ஜீரகம், கேரட், உப்பு, லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க குழந்தைகளுக்கு லஞ்சாகவும் கொடுத்து விடலாம், நல்லாயிருக்கும். மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ரொட்டியாக தட்டி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் எப்படின்னு பார்ப்போம். உருண்டையாக உருட்டிக்குவோம். இப்போ அந்த வாழை இலையில் வச்சு தட்டினோம்னாதே கொஞ்சம் ஷேப் கரெக்டாக வரும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டிக்காமல் வரும். இந்த கேரட் கொத்தமல்லிலாம் போட்டனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க பார்த்தோன்னா அட்ராக்ஷனாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட இன்னும் பீன்ஸ் கூட போடலாம். பீன்ஸ்லாம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பசங்களுக்கு குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸில் ஆட்டி கொடுத்தா மத்தியானத்துக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கரெக்டான ஷேப்புக்கு வந்துருச்சு, கரெக்டாக இருக்கும். இதை தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். தவா நல்லா ஹீட் ஆகிக்கட்டும். லைட்டாக எண்ணெய், கடாய் இப்போ நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க பச்சரிசி மாவு ரொட்டியை கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். லைட்டாக ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கணும்.
கேரட்லாம் போட்டிருக்கு, அதனால் குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஜீரகம் செரிமான சத்துக்கு ரொம்ப நல்லது, அதனால் பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். ஈவினிங்கில் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ஈஸியாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக கொஞ்சம் நேரம் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஈவினிங்கும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் இருக்கும். நல்லா வெந்துருச்சு. மோஸ்ட்லி இந்த டிஷ்ஷு செட்டிநாடு ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ். இது ஈவினிங்கில் பண்ணணும்னு நினச்சா டக்குன்னு பண்ணிடுவாங்க. அது ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் எடுத்துக்கும். பச்சரிசி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. முதல்ல நம்ம பச்சரிசி மாவு ரொட்டி எப்படி பண்ணுங்கிற பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் ஜூஸ். பாவக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: பாவக்காய், சுகர், ஐஸ் க்யூப்ஸ். பாவக்காயில் இருக்க சீட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்காத வெஜிடபிள்லாம் பாவக்காய் தான். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரையும் யாருக்குமே பாவக்காய் பிடிக்காது. ஆனால் இருக்கிற வெஜிடபிள்லேயே உடலுக்கு ரொம்ப சத்தானது, விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிறது பாவக்காய் தான். அதை யாரும் விரும்புகிறதே இல்லை. இப்போ நம்ம ஜூஸ், பாவக்காய் ஜூஸ்னால் மோஸ்ட்லி எல்லோரும் கசக்குன்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் இது இப்போ கசக்காது. உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லோரும் சாப்பிட்லாம். சுகருக்கு நல்லது, ப்ரெஷருக்கு நல்லது, எல்லாத்துக்குமே. மற்ற ஜூஸோடு இது ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே. மோஸ்ட்லி முத்தின பாவக்காய் வாங்கினோம்னா கசப்பு ரொம்ப இருக்காது. வீக்லி ஒன்ஸ் பாவக்காய் ஜூஸ் குடித்தோம்னா உடலில் எந்த நோய் எதுவுமே வராது உடம்புக்கு. சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ ஜூஸ் ஜார் எடுத்துக்குவோம். பாவக்காயை உள்ளே போட்டுருவோம். சுகர் பேஷண்ட்டு சுகரை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றவங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கசப்பு குறையும். ஐஸ் கியூப், லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். மிக்சியில் போட்டாச்சு. இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவோம். ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு கிளாஸில் எடுத்துக்குவோம். குழந்தைகளுக்கு மோஸ்ட்லி இது பாவக்காய் ஜூஸ்னால் குடிக்க மாட்டாங்க. நீங்கள் ஜூஸ் பேரை சொல்லாமல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது பாவக்காய் ஜூஸ் மாதிரியே தெரியாது. இப்போ இந்த பாவக்காய் ஜூஸை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணுங்கிற பார்ப்போம்.
பாவக்காய் ஜூஸ் ரெடி. இன்றைக்கி நான் பண்ண 2 டிஷ்ஷும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். வேற ஒரு எபிசோடில் வேற 2 டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஆக்சுவலி சாந்தினி ரொம்பவே வியப்பான அழகான விஷயத்தெல்லாம் விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த வரிசையில் ஈஃபில் டவரும் ஒன்று. பட் ஈஃபில் டவர் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னா அதுக்கு காரணம் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக அதை ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே ஒன்றுமே ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஹைட்டுக்கு அவ்வளோ டன் இரும்பை எப்படி கொண்டு போயிருப்பாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னா அது எவ்வளோ டன் இரும்பால செய்யப்பட்டிருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு கெஸ்? எவ்வளோ ஒரு 10,000 டன் மேபி. கரெக்டாக சொல்லிட்டேன். எக்ஸாக்டாக 10,000 டன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். கரெக்டாக சொல்லிட்டேன். அப்போ எனக்குள்ளே இவ்வளோ மேக்ஸ் அறிவா எனக்கே தெரியாமல் போச்சு. நானே இதை எதிர்பார்க்கல. அடுத்த செக்மெண்ட்டை பார்த்தலாம் தயவு செஞ்சு ப்ளீஸ். சரி, ஓகே. இதை தொடர்ந்து டாக்டர் கீதா அசோக் அரோமா தெரப்பி பற்றின நிறைய அரிய விஷயங்கள் நமக்காக சொல்ல வந்திருக்காங்க. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவம் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி என்ன மருத்துவம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரு விட்டு சென்ற தழும்புகள். நமக்கு ரொம்ப சங்கடம் கொடுக்கக்கூடிய ஒரு மேட்டர். முகம் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, டிஃபைன்டாக இருக்கும். அவங்களுடைய நோஸ், அவங்களுடைய கண்கள், லிப்ஸ் எல்லாமே அழகாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் முகத்தில் நிறைய பருக்கள் ஒன்று அந்த பருக்கள் கிள்ளி விட்டுருப்பாங்க, இல்லை சிஸ்டிக் ஆக்னி, இந்த பஸ்டியூல்ஸ்னு சொல்லுவோம், ஆக்னி பஸ்டியூல்ஸ்னு. அந்த மாதிரி சிஸ்டிக் ஆக்னி நீங்கள் தொடாட்டி கூட உங்களுக்கு அது தழும்பு விட்டுட்டு போகும். அந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் அந்த போஸ்ட் ஆக்னி ஸ்கார்ஸ் அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னையே ரொம்ப மெச்சூராக காட்டும். ஒரு 20 வயசு பெண்ணுக்கு அந்த ஸ்கார்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 7 to 8 இயர்ஸ் அந்த பொண்ணு ரொம்ப ஓல்டராக தெரியவா. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, அது பாய்ஸ்க்கும் இந்த பிரச்சனை ரொம்ப சங்கடமான ஒரு பிரச்சனை. இந்த டீனேஜில் இருக்கிற பாய்ஸ் அண்ட் காலேஜ் கோயர்ஸ் இவங்க தான் முக்கியமாக இந்த பருக்களால் ரொம்ப பிரச்சனைக்கு ஆளாவாங்க. ஸோ இந்த பருக்கள் வர்றது நிறைய அதுக்கு ரூட் காசஸ் இருக்குது. அண்டர்லைன் காஸ் தெரிஞ்சு அந்த பருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பருக்களை நம்ம வர்றதையே எராடிகேட் பண்ண முடியும். பட் அந்த பருக்களை ரொம்ப வர வச்சு டாப்பிக்கலாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம், ஏதாவது க்ரீம்ஸ் போடுறோம், இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் போடுறோம். அப்போ என்ன ஆகுனா அந்த சமயத்துக்கு அந்த பருக்கள் போகும், பட் திரும்ப வரும். பட் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, பருக்கள் நமக்கு வருது போகுதுன்னு நம்ம அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். எந்த காரணங்களாக இருந்தால் கூட அந்த பருக்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல், கிள்ளி எடுக்காமல், அதை தொந்தரவு பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப டீப்பாக ரொம்ப ஸ்கேரியாக கொடுக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்காமல் இருக்கும். பட் சில ஆக்னி அப்படிங்கிறது இந்த ஆக்னி பஸ்டியூல்ஸ்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஸ்டிக் ஆக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையை வைக்காட்டினாலும் உங்களுக்கு தழும்பு வரும். ஓகே, இந்த மாதிரி பரு விட்டு சென்ற தழும்புகள் அண்ட் ஈவன் அம்மை தழும்புகளுக்கு கூட நீங்கள் இந்த மருத்துவத்தை நீங்கள் வீட்டிலே பண்ணி பார்க்கலாம். இந்த பரு தழும்புகள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தூரம் டீப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது ஸ்கார்ஸுங்கிறது பிட்டட் ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழியாக இருக்கக்கூடிய பிட்ஸ் மாதிரி விட்டுட்டு போகிற ஸ்கார்ஸ். அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக இருக்க ஸ்கார்ஸ்க்கு நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு 4லேருந்து 6 மாதம் நீங்கள் பண்ண வேண்டி வரும். சில ஸ்கார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்ஸ் இருக்காது, பட் தழும்புகள் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்க ஒரு 1.5 monthsலேயே அந்த தழும்புகளாக ஒரு 90% இன்விசிபிளாக ஆக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். முதல் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக் அத்திப்பழம். அதாவது எந்த பழங்களில் விதைகள் அதிகமாக இருக்கோ அந்த பழங்கள் நமக்கு மிக அதிக அளவில் நமக்கு பயன்பெறும். அதாவது அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். நீங்கள் இப்போ சில பழங்களில் ஒரே ஒரு சீடு இருக்கும் உள்ள, சில பழங்களில் நிறைய சீட்ஸ் இருக்கும். லைக் இப்போ நீங்கள் மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க, அத்திப்பழம் எடுத்துக்கோங்க, ஈவன் கிவி ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கப்போ எந்த பழங்களில் விதைகள் அதிகமாக இருக்கோ அது நமக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த அத்திப்பழம் அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அத்திப்பழம் ஒரு 10 வயசு ஆன பின்னாடி பெண் குழந்தைகளுக்கு 2லேருந்து 3 நம்பர்ஸ் நீங்கள் ஃபிக் கொடுக்குறது ரொம்ப மேண்டேட்ரியாக வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு உடம்புல அயன் பூஸ்டப் ஆகணும். அந்த குழந்தைகள் இப்போ பார்த்தீங்கன்னா 10 வயசு 11 வயசில் பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறது ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு வலு இல்லாமல், ஏன்னா ஊட்டச்சத்துகள் இல்லாமல் அந்த குழந்தைகள் அந்த பியூபர்ட்டியை எதிர்கொள்ளவே ரொம்ப பயப்படுவாங்க. அவங்களுக்கு சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஸ்கேண்டி ஃப்ளோ இருக்கலாம், இல்லை ஓவர் ஃப்ளோ இருக்கும்,
இல்லை பெயின்ஃபுல் ஃப்ளோ இருக்கும், ரொம்ப டயர்ட்னஸ் கொடுக்கும். அது மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்கிறது, அது மென்சஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு படபடப்பு, ஒரு சோர்வு, ஒரு அசதி இதெல்லாம் அவங்களுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இது வந்து ஊட்டச்சத்தால் மட்டும்தான் குழந்தைகள் கொடுக்க முடியும். நம்ம இதுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் வந்து 10 வயசு குழந்தைக்கு நம்ம கொடுக்க முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வயசு தாண்டினாலே ஃபிக் அப்படிங்கிறது நமக்கு எல்லா சீசன்லையும் இப்போ கிடைக்குது. இந்த ஃபிக்கை வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் ஃபிக்கை ஜூஸாக அப்படிலாம் எடுக்கிறத விட 2 ஃபார்மில் எடுக்கலாம். ஒன்று நமக்கு சீசனலாக கிடைக்கிறப்ப ஃபிக்கை வந்து டைரெக்டாக சாப்பிடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று உங்களுக்கு வந்து இதே ஃபிக் வந்து உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்டாக நாட்டு மருந்து கடை முதற்கொண்டு உங்களுக்கு இப்போ நிறைய உங்களுக்கு வந்து நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கெலாம் நிறைய கடைகள் இருக்குது. அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக் கிடைக்கும். அதாவது நம்ம கண்டுபிடிச்ச ஒரு பழம், அந்த பழத்தோட ஒரு மூலாதாரங்கள், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டுக்காரவங்க அதுக்கு வந்து ரெட் கார்பெட் போட்டு அதை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. பட் நமக்கு வந்து நம்ம கிட்டேயே இருக்கிறது நமக்கு தெரியறதில்ல. நம்ம இப்போ வெளிநாட்டு பொருட்கள், வெளிநாட்டு பழங்கள், அந்த ஒரு மோகம், அதில் அதிகமாக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம இன்டர்நெட் பார்க்குறோம், இதை பார்த்து நம்ம நினச்சிக்கிறோம். பட் நம்ம ஷெல்ஃபில், நம்ம கிச்சனில், நம்ம பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு இயற்கை பொருட்களும் பார்த்திங்கன்னா நமக்கு ஔஷதங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபிக் வந்து உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கும். ஸோ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு, நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஃபிக் வந்து ஒரு வைட்டல் ரோல். அதனால் கண்டிப்பாக ஃபிக் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பருவிட்டு சென்ற தழும்புகளுக்கு இதை எடுக்கிறோம், இருந்தாலும் ஃபிக் நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை, அதாவது துணுத்து பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. திருநீறு அந்த பச்சிலையை வந்து ஸ்மெல் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ஈவன் அரோமா தெரப்பியில் ஸ்வீட் பேசில் அப்படிங்கிற பேரில் அந்த ஸ்வீட் பேசில் எந்தெந்த ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதில் வந்து சில காம்பினேஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து பெரும்பாலும் ஸ்வீட் பேசில்ங்கிறது ஒரு கீ இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணங்கள் கொண்டது திருநீற்று பச்சிலை. அந்த திருநீற்று பச்சிலையோட பொடி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருஞ்சி முள். நெருஞ்சி முள் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் பவுடர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதே நெருஞ்சி முள் வந்து நீங்கள் இதில் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த நெருஞ்சி முள்ளோட பொடி, இந்த நெருஞ்சி முள்ளோட பொடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து அப்படியே வழவழன்னு சாஃப்டாக்கக்கூடிய தன்மை வந்து நெருஞ்சி முள்ளுக்கு உண்டு. ஸோ அந்த நெருஞ்சி முள்ளோட பொடி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது 3ஐயும் சேர்த்து நமக்கு ஒரு ஆன்டிசெப்டிக் வேல்யூவோடு நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்போ பருவிட்டு சென்ற தழும்புகள் மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு பருக்கள் வராமல், இல்லை ரொம்ப ஒரு எண்ணெய் வழிஞ்சிட்டு ஸ்கின் இல்லாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோமா தெரப்பியில் டீ ட்ரீ ஆயில். இந்த டீ ட்ரீ ஆயில்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன்டிசெப்டிக் ஆயில், ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேஷன், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். டீ ட்ரீ ஆயில்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெர்சடைல் ஆயில். சில அரோமா ஆயில்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ண முடியாது. வேற நீங்கள் டீ ட்ரீ ஆயில் இப்போ உங்களுக்கு நிறைய பருக்கள் வருது, குழந்தைக்கு அது நமக்கு ரொம்ப அடாயங்காக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டீ ட்ரீ ஆயில் மட்டும் எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. சில ஆயில்கள் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறது எப்போவுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது வரப்போகிற காலங்களில் நான் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன வீட்டில் ஆயில் வச்சுக்கலாங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் இந்த டீ ட்ரீ ஆயில் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்டிசெப்டிக் ஆயில். எனி ப்ராப்ளம், உங்களுக்கு பரு இருக்கலாம், மங்கு இருக்கலாம், முகத்தில் அலர்ஜி இருக்கலாம், ரேஷஸ் வந்துருக்கலாம், கொசு கடிச்சு கூட சிலருக்கு வந்து புண்ணாயிரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், தீ காயங்கள் இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். டீ ட்ரீ ஆயில் உங்களுக்கு வீட்டில் இருந்தால் அது இன்ஸ்டண்ட்டாக ஹீல் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அதனால அது வெர்சடைல் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் டைரெக்டாக உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த டீ ட்ரீ ஆயில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக் இருக்கு இல்லையா, இந்த ஃபிக்கோட இந்த விதையோட உள்ள அந்த பல்ப்பு அதை வந்து நல்ல ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஃபோக் போட்டு நல்லா நீங்கள் அதை வந்து கடைஞ்சி எடுங்க. அது வந்து நல்ல பல்ப் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கடைஞ்சிடணும். அதாவது மேஷ் பண்ணி எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறப்போ உங்கள் ஸ்கின்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ நீங்கள் தண்ணியெலாம் விட்டுற வேணாம். அதை வந்து நீங்கள் வந்து மிக்சியில் போட வேண்டாம். நல்லா ஒரு பவுலில் எடுத்து ஃபோக் போட்டு நீங்கள் நல்லா அடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்லா பீட் ஆகி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வரும். அதே நேரத்தில் நான் ஏன் மிக்சியில் போட வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னா இந்த ஃபைன் சீட்ஸ் வந்து அரைப்பட்டுரும். ஆக்சுவலாக அரைப்படக்கூடாதுங்கிறது தான் கான்செப்ட். அதனால நீங்கள் ஸ்பூன் அல்லது ஃபோக் வச்சு அதை நல்லா நீங்கள் வந்து அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறங்க, இந்த திருநீற்று பச்சிலை இது ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மிக்சரில் போட்டுக்கோங்க.
நெருஞ்சி முள் வந்து 1/4 டீஸ்பூன். இப்போ திருநீற்று பச்சிலை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் பாதி நீங்கள் நெருஞ்சி முள் எடுக்கணும். நெருஞ்சி முள் நிறைய நீங்கள் ஸ்கின் வளவளன்னு ஆக்கும்னு நான் சொன்னதுனால நீங்கள் நிறைய எடுத்துக்காதீங்க. எப்போவுமே இயற்கை பொருட்களில் வந்து ஒரு நல்ல விளைவும் இருக்குது, ஒரு மோசமான விளைவும் இருக்கும். எப்போ மோசமான விளைவு இருக்கும் அப்படின்னா எந்த சந்தர்ப்பத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடாது, யாருக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி இன்றைக்கே நம்ம ஸ்கின் சரியாயிடணும், இன்றைக்கே நம்ம ஸ்கின்ல இருக்க ஸ்கார்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து அது பண்ணிங்கன்னா அது வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணும். ஸோ 1/2 டீஸ்பூன் நீங்கள் திருநீற்று பச்சிலை எடுக்கிறீங்கன்னா 1/4 டீஸ்பூன் நெருஞ்சி முள் பொடி எடுத்துக்கோங்க. இது 3ஐயும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து வச்சுட்டு இதில் வந்து டீ ட்ரீ ஆயில் ஒரு 10 drops விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கலந்துட்டு அந்த பவுல், நீங்கள் கலந்த பவுலில் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் அல்லது கிளிங் ஃபில்ம் சொல்லுவோம், இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக பேப்பர் இருக்கும், இல்லை அலுமினியம் ஃபாயில் வச்சு அந்த பவுலோட வாயை நல்லா மூடிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் இப்போ கிடைக்குது நிறைய பிராண்ட்ஸில், அதில் போட்டு வச்சுட்டு ஒரு 2 to 3 hours விட்டுருங்க. எந்த ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் பண்ணாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஃபர்மெண்டேஷனுக்கு ஒரு பீரியட் விடுங்க. 2லேருந்து 3 மணி நேரம். நீங்கள் ஒரு மத்தியானம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா மார்னிங் நீங்கள் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி கூட நெக்ஸ்ட் டே போடலாம். அதோட ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இந்த பேக்கை என்ன பண்ணுங்கள், நல்லா உங்களுக்கு ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் இந்த மாதிரி அப்வர்டில் இருக்கட்டும், இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்கு அப்வர்டில் வரலனாலும் நீங்கள் இப்படி சைட்வேர்ட்லையாவது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு காலமும் இப்படி நீங்கள் டவுன்வேர்டில் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஒன்று அப்வர்டில் பண்ணுங்கள், இல்லாட்டி சைட்வேர்டில் பண்ணுங்கள். கண்களை விட்டுட்டு ஃபோர்ஹெட்டில், சம்டைம்ஸ் அம்மை தழும்புகள் இதெல்லாம் வந்து ஃபோர்ஹெட்டில் கூட இருக்கும், ஈவன் நோஸில் கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே தழும்புகள் இருக்கோ அந்த இடத்துலலாம் கண்களுக்கு இது போக வேண்டாம், மற்ற ஏரியாவுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 to 7 minutes இதில் இருக்கக்கூடிய அந்த கீ இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னில் அப்சார்ப் ஆகட்டும். ஸ்கின்னுக்குள்ளே எவ்வளோ போக முடியுமோ, ஏன்னா அந்த போர்ஸ் வந்து மைக்ரோ லெவல் போர்ஸ், அந்த வழியாக என்ன போக முடியுமோ அவ்வளோதான் போகும். ஸோ 5 to 7 minutes நீங்கள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்கள் கைகளை வந்து நல்ல ஒரு ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க. ஐஸ் வாட்டர் கிடைக்கலன்னா நார்மல் வாட்டர், பட் ஐஸ் வாட்டர் ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்கின்னோட சென்சிட்டிவிட்டியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஐஸ் வாட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பொதுவாக நம்ம கை இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடு இருக்கும். சிலருக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் இந்த மாதிரி சென்சிட்டிவ் இருக்கவங்களுக்கு உங்கள் கையை நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும், ஒரு வார்ம்த்து தெரியும். அந்த மாதிரி வார்ம்த்தாக இருந்தால் உங்கள் உடம்புல வந்து சென்சிட்டிவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். நார்மல் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எங்கே தொட்டாலும் சில்லுன்னு இருக்கும். ஸோ உங்கள் உள்ளங்கையை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்ம்த்து தெரியும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐஸ் வாட்டரில் உங்கள் கையை டிப் பண்ணி கொஞ்சம் ஒரு விகரஸாக ஒரு ரப்பிங் கொடுங்க. அதாவது நீங்கள் எப்போவும் முகத்துக்கு சோப் போட்டு கழுவுறதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விகரஸாக ஒரு ரப்பிங் கொடுங்க. இந்த மாதிரி ரப்பிங் கொடுத்துட்டு திரும்ப ஒரு நார்மல் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து 3 நாட்களுக்கு ஒரு முறை இந்த பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஒரு நார்மல் ஸ்கார்ஸாக இருந்துச்சுன்னா 1.5 மாதத்தில் இன்விசிபிள் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ கிட்டேருந்து பார்த்தா கூட அவ்வளோ தூரம் அது விசிபிலிட்டி இருக்காது. இதே உங்களுக்கு பிட்டட் ஸ்கார்ஸ் ரொம்ப குழியான ஸ்கார்ஸாக இருந்துச்சுன்னா இதே ப்ரொசீஜர் 4 to 6 months நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு மைக்ரோடர்ம் அப்ரேஷன் பண்ணால் உங்கள் ஸ்கார்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்குமோ, எந்த அளவுக்கு அதை வந்து நீங்கள் வந்து மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பேக் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சாந்தினி, ஈஃபில் டவரை பார்த்தோன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதில் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஃப்ரான்ஸில் எத்தனை மணிக்கு சன்செட் ஆகும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அது யாரெல்லாம் போலித்தனமாக விற்றுருக்காங்கன்ற அளவுக்கு காமெடியான விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இந்த எபிசோட் ஃபுல்லாகவே. கண்டிப்பாக ஃப்ரான்ஸில் இருக்க ஈஃபில் டவர் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கு வித்தியாசமான கான்செப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அண்டில் தென் சாந்தினி மதிவாணன் கீர்த்தி சைனிங் ஆஃப் ஃப்ரம் த என்டையர் டீம் ஆஃப் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புது காலை. பாய். Thank you.